Welcome to Live and Safe and Start channel. இன்னைக்கு February 1 and 2 ஓட current affairs தான் பார்க்க போகிறோம். Before getting into that, do subscribe our channel in all format. 32 episodes ஓட banking awareness video courses available with free ebook and MCQs. Our app is available now in Play Store. 1 year subscription க்கு success 499 coupon code use பண்ணீங்கன்னா 50% offerல you can get it. So the first news today is World Wetlands Day 2025. அதை வந்து எங்கே செலிப்ரேட் பண்ணோம் நம்ம இன் இந்தியா. 2nd February தான் வந்து வேர்ல்டு வெட்லேண்ட்ஸ் டே. ஸோ அதை எங்கே செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னா பர்வதி ஆர்க் ராம்சார் சைட் உத்தரப்பிரதேஷ். ஸோ அதுவே ஒரு ராம்சார் சைட் தான். யூபியில் கோண்டா அப்படின்ற இடத்துல இருக்கிற பர்வதி அர்கா அப்படின்ற ராம்சார் சைட். இந்த வருஷத்தோட தீம் என்னென்னா ப்ரொடெக்டிங் வெட்லேண்ட்ஸ் ஃபார் ஆர் காமன் ஃப்யூச்சர் அப்படின்றது தான். ஸோ வெட்லேண்ட்ஸை நம்மளோட காமன் ஃப்யூச்சருக்காக ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ குளோபல் அவேர்னஸ், சஸ்டைனபிள் வெட்லேண்ட் மேனேஜ்மெண்ட், ராம்சார் சைட்ஸ் அண்ட் எக்கோ டூரிசம் டெவலப்மெண்ட் இது எல்லாமே வந்து டெவலப் பண்ணணுன்றதுக்காக இனாகுரல் யார் பண்ணா அப்படின்னா ஆப்வியஸாக யூபின்னாலே அந்த யூபியோட சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. ஆல்சோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் கிருத்தி வர்தன் சிங் அவர் வந்து இருந்திருந்தார். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ ஒரு 89 ராம்சார் சைட்ஸ் டோட்டலாக ஆயிடுச்சு. ஸோ on this day 4 நியூ வெட்லேண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணி இப்போது 85லேருந்து 89 மொத்தம் நம்ம இந்தியாவில் இருக்குது. தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் அப்டேட்டட் இன் 2nd February. ஸோ அயோத்தியா அண்ட் தேவி பட்டன் இது ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு டூரிசம் ரீஜியன் கனெக்ஷனுக்காக நேச்சர் கல்ச்சர் டூரிசம் காரிடோர் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரயு கேனல் அப்படின்ற ஒரு லிங்கேஜ் பார்வதி அர்கா வெட்லேண்டை கனெக்ட் பண்ணுற விதமாக ஒரு லிங்கேஜ் இனிஷியேட்டிவ் மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டிக்ரி ஜங்கிள் டெவலப்மெண்ட் அதனுடைய ஓப்பன் சஃபாரி ஜோனை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் எக்கோ டூரிசம் வந்து பூஸ்ட் ஆகுன்றதுனால. ஸோ தீஸ் வேர் த இனிஷியேட்டிவ்ஸ். இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் பிளான் ஆஃப் பர்வதி அர்கா ராம்சார் சைட்டுக்கு புது பப்ளிகேஷன்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேக்ட் புக் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 85 ராம்சார் சைட்ஸ் இருக்குது இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து ஒரு ஃபேக்ட் புக் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நவ் தட் 89 ஆகிடுச்சு இந்த வருஷம். டெவலப்மெண்ட் ஆஃப் வான் தௌங்யா வில்லேஜ் அப்படின்னு ஒரு வில்லேஜை வந்து ஃபாரஸ்ட் டிபெண்ட் கம்யூனிட்டிஸ் அங்கே வாழ்கிறாங்க. ஸோ அவங்கள ஃபோக்கஸ் பண்ணி நிறைய டெவலப்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. தென் அமேசான் சஹீலி ப்ரோக்ராம் மூலயமா அர்கா ஓட பார்ட்னர்ஷிப் பண்ணி விமன் ஆண்டர்ப்ரினர்ஷிப் இன் கோண்டா வில்லேஜில் எம்பவர் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறாங்க. சம் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் காம்படிஷன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரீஜனல் ஒர்க் ஷாப்பும் ஒன்று பண்ணியிருக்காங்க. 4th சப்காத்தி ஒர்க் ஷாப் ஃபார் நார்தர்ன் ஸ்டேட்ஸ் 9 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. வெட்லேண்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு இது. ஸோ ராம்சார் சைட்டுன்னு பார்த்தோம்னா ராம்சார் இஸ் ஈரானில் உள்ள ஒரு ரீஜியன். ஸோ அப்போ 1971 ராம்சார் கன்வென்ஷன் வந்து சைன் பண்ணாங்க. இந்தியாவோட கவுண்ட் சோஃபார் 89 இருக்குது. 1.358 மில்லியன் ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து நம்ம கவர் பண்ணுறோம். சைட்ஸ் இன் 2025 என்னென்னா இந்த 4 சைட்ஸோட நேமும் இம்பார்ட்டண்ட். உத்வா லேக் அப்படின்னு ஜார்க்கண்டில். ஸோ ஜார்க்கண்டில் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃப்ரம் ஜார்க்கண்ட் டு ஆட் இன் டு திஸ் லிஸ்ட் அப்படின்னா ராம்சார் சைட்டில் ஆட் ஆகிற ஃபர்ஸ்ட் பிளேஸே வந்து இந்த உத்வா லேக் தான். ஆல்சோ சிக்கிம்லேருந்தும் ஆட் ஆகிற ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த கெச்சியோ பல்ரி லேக். ஸோ இது ரெண்டையும் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. உத்வா லேக் ஃப்ரம் ஜார்க்கண்ட் அண்ட் சிக்கிம்லேருந்து கெச்சியோ பல்ரி லேக். அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தீர்த்தங்கல் அண்ட் சர்க்கரை கோட்டை இது ரெண்டும் வந்து ஆட் ஆகிருக்கு. ஸோ இந்த அமிர்த் தரோஹர் இனிஷியேட்டிவ்னு சொல்லி பார்த்தோமா, அது 2023 யூனியன் பட்ஜெட்டில் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு எக்கோ டூரிசம் ரிலேட்டடாக ஒரு கன்வர்ஷன். ராம்சார் சைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சஸ்டைனபிள் லைவ்லிஹுட்டோட கேப்சர் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ தட்ஸ் இட். நெக்ஸ்ட் இஸ் டோர்னமெண்ட் ஆஃப் ICC Under-19 விமென்ஸ் T20 வேர்ல்டு கப் 2025ல் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டாக அனௌன்ஸ் பண்ணப்பட்டது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காங்கடி த்ரிஷா அப்படின்றவங்க தான். ஸோ ஷீ வாஸ் அ கீ பிளேயர், அதனால தான் அவங்களுக்கு இந்த ஒரு அவார்ட். மலேசியா குவாலாலம்பூரில் பயுமெஸ் ஓவல் அப்படின்ற இடத்துல நடந்த ICC Under-19 விமென்ஸ் T20 வேர்ல்டு கப்பில் இந்தியா வின் பண்ணாங்க. ஸோ இந்தியா வின் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த பர்டிகுலர் காங்கடி த்ரிஷா. ஸோ காங்கடி த்ரிஷாவோட
எக்ஸலண்ட் பிளேயிங்னால தான் நம்ம வின் பண்ணோன்றதுனால டோர்னமெண்ட் ஆஃப் த மேட்ச் வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2023லேயுமே வந்து அண்டர் 19 ஐசிசி விமென்ஸ் T20 வேர்ல்ட் கப் டைட்டில் இந்தியா கிட்ட தான் இருந்துச்சு. இந்த வருஷம் அதை சஸ்டெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் கன்சிக்யூட்டிவ் டைமாக வி ஆர் ஹேவிங் திஸ் டைட்டில். நம்ம யாரை டிஃபீட் பண்ணோம் அப்படின்னா சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவோட ஸ்ட்ரகிளை பற்றி இங்கே கொடுத்துருப்பாங்க. அண்ட் கோங்கடி த்ரிஷா அவங்களோட வின்னிங் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பற்றிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ரன் ஸ்கோர்ட் அவங்க இந்த டோர்னமெண்ட்டில் பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட்டுன்னு கொடுக்கறதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் இட். த திங் இஸ் அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஃபார் ஜான்வரி 2025. ஸோ இதுதான் செகண்ட் ஏப்ரல் 2024க்கு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் இயரில் இந்த ஃபினான்ஷியல் இயர் எப்போலேருந்து ஏப்ரல் 24லேருந்து மார்ச் 25 வரையுமா. ஸோ இந்த இதில் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி டாப் கலெக்ஷன் இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே எப்போனா ஏப்ரல் 24. செகண்டாக இருக்கிற லார்ஜஸ்ட் கலெக்ஷன் எப்போனா அது வந்து ஜான்வரி தான். ஸோ ஜான்வரி 25 இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன். ஸோ எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1.95 lakh crore. ஸோ டோட்டல் கிராஸ் ஜிஎஸ்டி கலெக்ஷன் 1.95 lakh crore, 12.3% வந்து இன்க்ரீஸ். டொமஸ்டிக் ஜிஎஸ்டி கலெக்ஷன் வந்து 10% இன்க்ரீஸ். இம்போர்ட்டட் குட்ஸுக்கு வந்து 19.8% இன்க்ரீஸ். ரீஃபண்ட் இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் ரீஃபண்ட் இஷ்யூட் வந்து 23.9%. ஸோ இஷ்யூ பண்ணதுக்கப்புறம் இப்போது நெட் ஜிஎஸ்டி ரெவன்யூ எவ்வளோனா 10.9% இன்க்ரீஸ் ஆகி 1.72 lakh crore இருக்குது. டாப் பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் நம்ம தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கோம். 20% க்ரோத்தோட தமிழ்நாடு இஸ் ஃபர்ஸ்ட், டிஎன் ஃபர்ஸ்ட், மகாராஷ்டிரா செகண்ட், குஜராத் தேர்டு, யூபி ஃபோர்த்து, தெலுங்கானா ஃபிஃப்த்து. ஸோ ஸ்டேட்ஸ் வித் ஸ்லோ க்ரோத் யாருன்னா வெஸ்ட் பெங்கால் ஆப்வியஸாக, ராஜஸ்தான், கர்நாடகா, ஹரியானா, பஞ்சாப் அண்ட் எம்பி 5 to 9% இருக்காங்க. தென் டிக்ளைன் இன் ரெவன்யூ கலெக்ஷன், அதாவது இதெல்லாம் ஸ்லோ க்ரோத்தில் இருக்குது, பட் இது வந்து டிக்ளைன் ஆகிருக்கு லாஸ்ட் மந்தோட கம்பேர் பண்ணும்போது. அப்படி பார்த்தோன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் -7%, மிசோரம் வந்து -10%, மணிப்பூர் -1%, லக்ஷதீப் -4%. ஸோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் டு ஜான்வரி ட்ரெண்டில் சோஃபார் 16.16 ட்ரில்லியன் ருபீஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜிஎஸ்டி 9.4% இன்க்ரீஸ். செகண்ட் ஹையஸ்ட் மந்த்லி ஜிஎஸ்டி கலெக்ஷன் இன் FY 2025னா அது இதுதான். ஸோ ஏப்ரல் 24ல் தான் லார்ஜஸ்ட்டு. அதுக்கப்புறம் பிகாஸ் அது 2.10 lakh crore, இப்போ 1.97 இல்லை 5.95 lakh crore. ஸோ இதுதான் செகண்ட். ஸோ இந்த ஆர்டர் மட்டுமாவது ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக யூ கேன் ஆட் திஸ். அதுக்கப்புறம் யார் தேர்டு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் இந்தியா ரெனைசன்ஸ் த மோடி டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த புக்கோட எடிட்டர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரிலீஸ் பண்ணது நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான். ஸோ அந்த புக்கோட எடிட்டர் யாருன்னா டாக்டர் ஐஸ்வர்யா பண்டிட். ஸோ இந்த புக்கோட ஆத்தர் வந்து ஒரு 27 ஆத்தர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த புக்கு வந்து வெஸ்ட்லேண்ட் நான் ஃபிக்ஷன் அப்படின்றவங்க தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. ஸோ 2014 to 2024 வரையும் நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு கீழே இந்தியாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத தான் வந்து இந்த புக்கில் 27 ஆத்தர்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. அதில் என்ன மாதிரியான இந்தியாவோட கவரேஜ் இருக்கும் அப்படின்னா பொலிட்டிக்கல், எக்கனாமிக், சோஷியல் அண்ட் கல்ச்சுரல் சேஞ்சஸ் ஃப்ரம் 2014 to 2010, ஒரு டிகேட் லாங் ஒரு பிரைம் மினிஸ்டர் கீழே இந்தியாவோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதை ரிலீஸ் பண்ணது ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா. கெஸ்ட் ஆஃப் ஹானராக மனோகர் லால் கட்டர், ஹூ இஸ் த மினிஸ்டர் ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் அதர் டிக்னிட்டரிஸ் பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆத்தர்ஸ் எல்லாமே வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டிஸ்கஷன் இந்த ஈவெண்ட் வந்து மோடிஸ் லீடர்ஷிப், அதான் நான் ஏற்கனவே சொன்னது தான் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ இஸ் த ஃபர்ஸ்ட் பர்சன் இந்தியாவோட 40 years ஹிஸ்ட்ரியில் தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்மாக ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்து வராங்க அப்படின்னா தட் இஸ் ஹிம். ஸோ அவரை பற்றின விஷயங்கள் என்ன மாதிரியான பர்சன் அப்படின்றத பற்றிலாம் அமித்ஷா வந்து பேசியிருப்பார். ஸோ அதை தான் சொல்கிறாங்க. டாக்டர் ஐஸ்வர்யா பண்டிட் தான் எடிட்டராக. ஸோ 27 ஆத்தர்ஸ் எழுதி கொடுத்ததை எடிட் பண்ணி ஒரு புக்காக ரெடி பண்ணுறது இவங்க தான். ஸோ ஷீ இஸ் அன் அசோசியேட் ப்ரொஃபஸர் அட் ஜிண்டால் குளோபல் லா ஸ்கூல். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மற்ற என்ன மாதிரியான பர்சன் அவங்க அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு த புக் யார் யாருன்றதையும் கொடுத்துருக்காங்க.
தென் இந்தியாஸ் பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த புக்கோட தீமே. இந்தியாஸ் பொலிட்டிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், குளோபல் ஸ்டாண்டிங் ஸ்ட்ரென்தனிங், சோஷியல் வெல்ஃபேர் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷன், நியூ நேஷ்னலிசம். ஸோ இதை பற்றிலாம் வந்து இந்த புக் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். புக்கோட பேர் என்ன? இந்தியன் ரெனைசன்ஸ் த மோடிஸ் டிகேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கொலோனியல் C.K. நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் அப்படின்ற அவார்டை வந்து BCCIயோட ஆனுவல் அவார்ட்ஸ் 2025 கொடுக்குறாங்க. அதை கொடுக்கறது நம்ம ஹோம் மினிஸ்டரோட சன் அமித்ஷா சன் ஜெய் ஷா. நவ் ஹீ இஸ் த செக்ரட்டரி ஆஃப் ICC. ஸோ அவர் தான் கொடுக்குறாரு. கொடுத்தது யாருக்கு கொடுத்தாங்கன்னா சச்சின் டெண்டுல்கருக்கு. ஸோ அந்த அவார்டோட லிஸ்ட்டே இருக்குது. ஸோ அந்த கொலோனல் C.K. நாயுடு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு வந்து சச்சின் டெண்டுல்கருக்கு. பாலி உம்ரிகர் அவார்ட் பெஸ்ட் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டர் மேம் ஜஸ்பிரித் பும்ராக்கு. ஸோ last year was the huge year for him, I hope so. So நிறைய awards he is getting. Best international cricketer women வந்து ஸ்ரீமதி மண்டனா and international debut men சர்ஃபஸ் கான். விமெனில் ஆஷா சோபனா. BCCIயோட ஸ்பெஷல் அவார்டாக வந்து நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு கொடுத்துருக்காங்க, who recently got announced his retirement from international cricket. அதுக்கப்புறம் டாப் பர்ஃபார்மர் இன் ODI விமெனில் வந்து ஸ்மிருதி மந்தனா ஃபார் ரன் கெட்டர், விக்கெட் டேக்கருக்கு தீப்தி சர்மாக்கு. டொமஸ்டிக் கிரிக்கெட் அவார்ட் அம்பையர் வந்து அக்ஷய் தோத்ரே அப்படின்றவருக்கு BCCIயோட டொமஸ்டிக் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து மும்பை கொடுத்துருக்காங்க. லால் அமர்நாத் அவார்ட் அப்படின்னு ஆல்ரவுண்டர் இன் டொமஸ்டிக் லிமிட்டடில் யாருக்குன்னா சஷாங்க் சிங் அப்படின்னு சத்தீஸ்கரை சேர்ந்த பிளேயர். லால் அமர்நாத் அவார்ட்லேயே வந்து அந்த ரஞ்சி ட்ராஃபியில் விளாண்டவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆல்ரவுண்டர் யாருன்னா தனுஷ் கொய்டன் அப்படின்றவங்களுக்கு. ரஞ்சி ட்ராஃபி பர்ஃபார்மன்ஸ் எலைட் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அதில் விக்கெட் டேக்கர், ரன் கெட்டர் அப்படின்ற அவார்ட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் டேக் லுக் அட் இட். நெக்ஸ்ட் இஸ் இதுவரையும் லாங்கஸ்ட் வாக் இந்த ஸ்பேஸ் பண்ணது யாருன்னா இந்த பெக்கி விடின்சன். அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் யாருமே பண்ணலை. பட் இவங்களையும் சர்பாஸ் பண்ணி இப்போ சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி மேக் பண்ணிட்டாங்க. ஸோ நியூ ஸ்பேஸ் வாக்கிங் ரெக்கார்ட் ஃபார் விமெனை வந்து சுனிதா வில்லியம்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 62 hours 6 minutes அக்ராஸ் 9 ஸ்பேஸ் வாக்ஸ் வந்து இப்போ சுனிதா வில்லியம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த பெக்கி ஒயிட்சன் எவ்வளோ வச்சுருந்தாங்கன்னா 60 hours 21 minutes வச்சுருந்தாங்க. ஸோ 4th NASA ஆல் டைம் ஸ்பேஸ் வாக் லிஸ்ட்டில் சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஆட் ஆகிருக்காங்க. ஹிஸ்டாரிக் ஸ்பேஸ் வாக் வந்து 5 hours 26 minutes லாங் வந்து பண்ணியிருக்காங்க. தென் வில்லியம்ஸ் அண்ட் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் பச் வில்மோர் இவங்க 2 பேரும் தான் வந்து அந்த வாக் ரீசெண்டாக பண்ணப்போ தட் இஸ் ஃபால்ட்டி ரேடியோ கம்யூனிகேஷனை வந்து மாற்றிருக்காங்க ISSலேருந்து. ஸோ அந்த ஸ்பேஸ் வாக் அப்போ தான் இந்த ரெக்கார்ட் வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. யூனோ இவங்க 2 பேரும் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் வில்மோர் பச் 2 பேரும் வந்து போயிங் ஸ்டார்லைன் ஏர்க்ராஃப்டில் போய் ஜூன் 2024 ஒரு 8 நாள் மிஷனாக தான் போனாங்க. பட் 8 months லாங் அவங்க ஸ்டேட் பண்ண வேண்டியதாக ஆகிடுச்சு இப்போது. ஸோ ஹீலியம் லீக் அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டில் ஆகிடுச்சு. ஸோ அதை அண்ட் த்ரஸ்டர் வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் போயிங்கோட குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இப்போ போயிங்கை வந்து சூஸ் பண்ணுறதில்ல. தென் மார்ச் 2025 SpaceXோட ஸ்பேஸ் கிராஃப்டில் தே ஆர் பிளானிங் டு ரிட்டர்ன் தெம் பேக். ஸோ லெட்ஸ் சி என்ன மாதிரின்னு. 9th ஸ்பேஸ் வாக் நடத்தி திஸ் வாஸ் ஹர் வில்மோரோட சேர்ந்து சுனிதா வில்லியம்ஸோட 9th ஸ்பேஸ் வாக், வில்மோரோட 5th ஸ்பேஸ் வாக். ஸோ 2012 வந்து சுனிதா வில்லியம்ஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ஆஸ்ட்ரோனட் டு கம்ப்ளீட் த ட்ரைலத்தான் யூஸிங் ISSல உள்ள எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் வச்சு. ஸோ அந்த மாதிரி ஹிஸ்ட்ரிலாம் மேக் பண்ணியிருக்காங்க. இதை நாசா வந்து அவங்களோட எக்ஸில் வந்து அக்கௌண்ட்டில் வந்து இதை சொல்லியிருந்தாங்க, திஸ் ஹிஸ்ட்ரி இஸ் மேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆல் டைம் லிஸ்ட்டில் ஷீ இஸ் இன் 4th பொசிஷன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரைசினா மிடில் ஈஸ்ட் கான்ஃபரன்ஸ் 2025 வந்து நடந்துச்சு. அது எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அபுதாபி UAE 28 and 29 January நடந்துச்சு. ஸோ ஆர்கனைஸ் பண்ணது யாருன்னா அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் OIR இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ் UAE, இந்தியன் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ். இவங்க 3 பேரும் சேர்ந்து தான். நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் வந்து அங்கே போய் நிறையா மீட்டிங்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்தியா அண்ட் கல்ஃப் ட்ரேட் வந்து $160 to $180 billion வர்த் உடையது. அண்ட் இந்தியா அண்ட் மெடிட்டேரியன் ட்ரேட் வந்து $8 billion வர்த் உடையது. ஸோ இதனால தான் நம்ம வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அண்ட்
ஜெய்சங்கர் வந்து அன்வர் கார்கஷ் அப்படின்ற ஒருத்தர் ஹூ இஸ் அ டிப்ளமேட்டிக் அட்வைசர் ஆஃப் யூஏஇயோட பிரசிடென்ட், அவங்களோட டிஸ்கஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கீ பீப்புளை யூஏஇயில் மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் நம்ம அபுதாபிக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் எஸ்பெஷலி யூஏக்கு அப்படின்னா, தேர்ட் லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் இன் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் ஆஃப்டர் சைனா அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ அதனால தான் இவங்க கிட்ட வந்து நம்ம காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்லாம் வந்து மே 2002 பண்ணோம். என்ன தான் நம்ம வந்து கவர்மெண்ட் வந்து கோல்டோட இம்போர்ட் திடீர்னு அதிகமாகுதுன்னு சொல்லிட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போட்டாலும், யூஏஇயில் வந்து நம்ம இந்த சிஇபிஏ சைன் பண்ணியிருக்கிறதுனால யூஏஇலேருந்து மட்டும் கோல்டு இம்போர்ட்டுக்கு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் வைக்கல. ஸோ அந்தளவுக்கு வி ஹாவ் ஒரு நல்ல ஸ்ட்ராங் ட்ரேட் பாண்ட். ஸோ எதுலலாம் நம்ம ட்ரேடிங்க்கு கோஆப்ரேஷன் வச்சுருக்கோம் அப்படின்னா, எனர்ஜி, செக்யூரிட்டி, டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் எக்கனாமி. ஸோ நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆஃப் யூஏஇ, டெப்யூட்டி பிஎம் அண்ட் எஃப்எம், அதுக்கப்புறம் க்ரௌன் பிரின்ஸ், அவங்க எல்லாரையும் பார்த்துருக்காங்க. ஆல்சோ இந்தியாவோட 76th ரிபப்ளிக் டே அங்கே செலிப்ரேட் பண்ணாங்க ஆன் 27th January. ஸோ அதை வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருந்தெல்லாம் தே டிட் சம்திங். So that's it. So எந்த country first American nation to eliminate onchocerciasis as a public health threat அப்படின்னு கேட்டிருக்காங்க? நைஜீரியா தான். ஸோ நைகர் onchocerciasis இது வந்து ஒரு ஒரு பக்கு மூலயமா ஒரு டிரான்ஸ்மிஷன் ஆகிற ஒரு டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நைஜீரியா வந்து அலாங் வித் கொலம்பியா, ஈக்வெடார், குவாட்டமெலா, மெக்சிகோ இவங்க எல்லாத்தோடையும் சேர்ந்து இருக்காங்க. பட் ஆஃப்ரிக்காவில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு எலிமினேட் திஸ் டிசீஸ்னால் அது நைஜர் தான். ஸோ நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸ் அதனுடைய டே வந்து நம்ம 30th January அப்சர்வ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அன்றைக்கி தான் இந்த ஒரு இதுவும் நடந்திருக்கு. WHO அந்த நைகர் சக்ஸஸ் காக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த onchocerciasisன்ற இந்த ஒரு பர்டிகுலர் டிசீஸ்க்கான எஃபெக்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ரிவர் பிளைண்ட்னஸ். நம்மளுக்கு வந்து பிளைண்ட்னஸ் வர்றதுக்கு செகண்ட் மோஸ்ட் சான்ஸ் வந்து இந்த ரிவர் பிளைண்ட்னஸ். ஸோ அந்த காஸ் ஆகிறதுக்கு ஸோ அதை எலிமினேட் பண்ணியிருக்காங்கன்றதுனால தான் இந்த ஒரு அவார்ட். ஸோ onchocerciasis which is also known as river blindness. ஸோ onchocerca volvulus அப்படின்ற ஒரு வார்ம், பேரசிட்டிக் வார்ம், அதனால் டிரான்ஸ்மிட் ஆகிற ஒரு டிசீஸ். அந்த பிளாக் ஃபைல்ஸ் மூலியமாக தான் இது வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் மக்களுக்கு அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு அந்த பிளாக் ஃப்ளைஸை ஒழிச்சு கட்டுறதுக்கு என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து பண்ணாங்க. ஸோ செகண்ட் லீடிங் இன்ஃபெக்ஷியஸ் காஸ் ஃபார் பிளைண்ட்னஸ்னால் இந்த ரிவர் பிளைண்ட்னஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ WHO onchocerciasis கண்ட்ரோல் ப்ரோக்ராம் வந்து 1976 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஏரியல் இன்செக்டிசைட்ஸ் ஸ்ப்ரே பண்ணுறது, பிளாக் ஃப்ளையோட பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. ஏன்னா அதுதான் வந்து ஆக்டிங் அஸ் அ கேட்டலிஸ்ட் ஃபார் அந்த பாக்டீரியா onchocerciasisோடையும் நம்மளுக்கும் ஹியூமனுக்கும் வந்து அதுதான் கான்டாக்ட் கேட்டலிஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு ஒழிச்சிடணுன்றதுக்காக இன்செக்டிசைட்ஸ் ஸ்ப்ரேயிங்லாம் வந்து பண்ணுறாங்க. 1995 ஆஃப்ரிக்கன் ப்ரோக்ராம் ஃபார் onchocerciasis கண்ட்ரோல். இது வந்து ஒரு கம்யூனிட்டி ட்ரிவன் ட்ரீட்மெண்ட்டாக பண்ணுறாங்க. 2014 அந்த டிசீஸ் வந்து 60%லேருந்து 0.2% வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க. ஸோ 2025 அஃபிஷியலாக நைஜர் இஸ் ஃப்ரீ ஆஃப் onchocerciasisன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ மாஸ் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து நடந்திருக்கு, விச் இஸ் டொனேட்டட் பை மெர்க் அண்ட் கோ அப்படின்ற கம்பெனி மூலயமா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஐவர்மெஸ்டன் அப்படின்ற ஒரு ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க நைஜர் ஃபுல்லாக. ஆல்சோ ஸ்ப்ரேயிங் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் இன் வெக்டார் கண்ட்ரோல் மெஷர்ஸாக இந்த பிளாக் ஃப்ளைஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக லோக்கல் லெட் ப்ரோக்ராம்ஸும் வந்து பண்ணியிருக்காங்க ஃபார் கண்ட்ரோலிங் ஆஃப் திஸ் பெஸ்டிசைட்ஸ். ஸோ பப்ளிக் ஹெல்த் இன் ஆஃப்ரிக்காவில் திஸ் ஆக்ட்ஸ் அஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் அதர் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸ் டு ஃபாலோ. ஸோ இதன் மூலயமா நெக்லெக்டட் ட்ராபிக்கல் டிசீஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் இஸ் தீம் ஆஃப் பிரிக்ஸோட யூத் கவுன்சில் ஆண்டர்பிரினர்ஷிப் ஒர்க் ஷாப் குரூப் மீட்டிங் இன் 2025 இது இந்தியாவில் தான் நடந்துச்சு. ஸோ அதனுடைய தீம் என்னென்னா யூத் ஆண்டர்பிரினர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத். ஸோ ரொம்ப யூத்தாக இருக்கும்போதே அவங்களுடைய பிஸ்னஸ் லைக் அவங்களோட ஆண்டர்பிரினர்ஷிப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா தே வில் ஹாவ் அ பிரைட் ஃப்யூச்சர் அண்ட் நிறையா பெர் கேபிட்டா இன்கம் அதிகமாகும், அந்த கண்ட்ரிக்கு நிறையா
க்ரோத் இருக்குன்றதுனால தான் யூத்துக்கு ஆண்டர்ப்ரினர்ஷிப்பை பற்றி என்கரேஜ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதில் ஒரு ஒர்க்கிங் குரூப்பாக வந்து பெர்மனெண்ட் இனிஷியேட்டிவாக ஸ்டார்ட் பண்ணுது பிரிக்ஸில். ஸோ பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, யூத்தையும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க எக்கனாமிக் அண்ட் ட்ரேட் ஆக்டிவிட்டீஸில் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே. ஸோ இதில் வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் ஏன் கான்சன்ட்ரேட் பண்ணாங்கன்னா, திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நீங்கள் டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங்கில் எங்கேயாவது பிரிக்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் வந்து 42% ஆஃப் த வேர்ல்டு பாப்புலேஷன் பிரிக்ஸ் கண்ட்ரீஸ்குள்ளே இருக்குது. ஆல்சோ 27% ஆஃப் த குளோபல் ஜிடிபி பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் தான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. 16% ஆஃப் த இன்டர்நேஷ்னல் ட்ரேட் வந்து பிரிக்ஸ் கண்ட்ரீஸ் ஆர் கான்ட்ரிபியூட்டிங். ஸோ திஸ் இஸ் த வைட்டல் திங். அதனால தான் யங் பீப்புள் ஆண்டர்ப்ரனராக வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. 2023 பிரிக்ஸோட யூத் கவுன்சிலை வந்து லான்ச் பண்ணுறாங்க, சவுத் ஆஃப்ரிக்கன் யூத் சமிட் அப்படின்ற சமிட்டில். ஸோ அதுக்கப்புறம் யூத் லெட் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் கோஆப்ரேஷன் அக்ராஸ் இந்த பிரிக்ஸ் கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து பண்ணுறாங்க. ஸோ March 3rd to 7th வந்து பண்ண போகிறாங்க. இந்தியாவில் தான் நடக்க போகுது. யூத் ஆண்டர்ப்ரினர்ஷிப் ஃபார் சஸ்டைனபிள் க்ரோத்துன்றது தான் தீம். தென் sea heavy molasses for ESY 24-25 under ethanol blended petrol ப்ரோக்ராமுக்கு வந்து ப்ரைஸ் ரிவைஸ் பண்ணியிருக்காங்க, எக்ஸ்மில் ப்ரைஸ். ஸோ அதனுடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னா 57.97 per liter. ஸோ இந்த ESYனா ஸோ எத்தனால் சப்ளை இயர் அப்படின்றது தான் வந்து ESY அப்படின்னு சொல்லுவாங்க, எத்தனால் சப்ளை இயர். ஸோ இந்த எத்தனால் சப்ளை இயருக்கு சி ஹெவி மொலாசஸ், அதாவது சி ஹெவி மொலாசஸ் அப்படின்றது வந்து லாஸ்ட் பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் ப்ரொடக்ஷன். ஸோ சுகர் ப்ரொடக்ஷனில் வர லாஸ்ட் பை ப்ராடக்டை தான் வந்து சி ஹெவி மொலாசஸ், அப்படி இல்லைன்னா பிளாக் ஸ்ட்ராப் மொலாசஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இல்லைன்னா ஒரு டார்க் ப்ரௌன் சிறப்பாக இருக்கும். ஸோ அதிலிருந்து தான் விச் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் கேன் ஆர் சுகர் பீட் பிளான்ட்ஸ். ஸோ அதை தான் வந்து எத்தனால் பிளெண்டிங்க்கு பெட்ரோலில் பிளெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனுடைய எக்ஸ்மில் ப்ரைஸ் அப்படின்னா நம்மளோட ப்ரைஸஸ் ஆஃப் குட்ஸ், இந்த பர்டிகுலர் மொலாசஸ் இருக்கு இல்லையா, இந்த மொலாசஸோட செல்லர் ப்ரமைசஸில் ஆர் ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ, தட் டஸ் நாட் இன்க்ளூட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டோ இல்லை ஏதாவது கஸ்டம் டியூட்டிஸோ டேக்ஸஸோ இது இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஸ்டேஜில் ப்ரொடியூஸ் ஆகி குட்ஸ் வந்து அந்த செல்லர் ப்ரமைசஸில் ஆர் ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது என்ன ப்ரைஸோ அதை தான் வந்து எக்ஸ்மில் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மில்லை விட்டு வெளியில் போயிடுச்சுன்னா தட் இன்க்ளூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் இல்லை கஸ்டம் டியூட்டி டியூட்டிஸோ இல்லை டேக்ஸஸோ இல்லை ஏதாவது இன்சூரன்ஸ் வேணும்னா இன்சூரன்ஸ் காஸ்ட்டோ ஆட் ஆகிருக்கும். ஸோ ப்ரொடியூஸ் ஆகி ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது அந்த செல்லரோட ப்ரெமிசஸில் இருக்கும்போது எவ்வளோ ரேட்டோ அதுதான் வந்து எக்ஸ்மில் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரிவைஸ்டு எக்ஸ்மில் ப்ரைஸை வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து 57.97 per liter. சி ஹெவி மொலாசஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், விச் இஸ் அ பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் கேன். ஸோ இந்த எத்தனால் சப்ளை இயர் ஃபார் திஸ் இயருக்கு வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. எத்தனால் ப்ரொக்யூர்மெண்ட்டுக்காக கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுத்துட்டு ப்ரைஸ் ரிவிஷனும் வந்து ஃபார் எத்தனால் பிளெண்டல் பெட்ரோலியமுக்கு ப்ரோக்ராமுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ்மில் ப்ரைஸ் ஆஃப் எத்தனால் டிரைவ்டு ஃப்ரம் சி ஹெவி மொலாசஸ்க்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 20% இந்த பெட்ரோல் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர், தட் இஸ் அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் வருது இல்லையா, அதில் 20% ஆஃப் த பெட்ரோலியம் 20% வந்து எத்தனால் பிளெண்டாக இருக்கணும் பெட்ரோலோட அப்படின்ற டார்கெட் வச்சுருக்காங்க. ப்ரீவியஸ் டார்கெட் வந்து 2030 வச்சுருந்தாங்க, பட் அதை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இப்போது. ஸோ ரோட் மேப் ஃபார் எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா 2020 to 2025ன்ற இதில் தான் வந்து சொல்லியிருக்காங்க. க்ரூட் ஆயில் இம்போர்ட்டை கம்மி பண்ணணும். ஏன் இந்த எத்தனால் பிளெண்டிங்னா இதெல்லாம் தான் இந்த ரீசன்ஸ், சேவ் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் டொமஸ்டிக் அக்ரிகல்ச்சரையும் பூஸ்ட் பண்ணுறதுக்காக தான். அண்ட் பெனிஃபிஷியல் என்விரான்மெண்டலாக நம்மளுக்கு பெனிஃபிஷியலும் கிளைமேட் சேஞ்சும் வந்து காஸ் ஆகாமல் கம்மியாகும். எனர்ஜி செல்ஃப் ரிலையன்ஸையும் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு. தீஸ் ஆர் த 5 points யூ ஷுட் ரைட் whenever there is a question related to ethanol petrol blending பற்றி. நியூ எக்ஸ்மில் ப்ரைஸ் வந்து 57.97 per liter. இதுக்கு முன்னாடி வந்து 56.58 இருந்துச்சு. ஸோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 3% இன்க்ரீஸ். ஸோ 14.60% வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அச்சீவ் பண்ணிட்டோம். இந்த ஃபினான்ஷியல் இயரில் எவ்வளோ இருக்குன்னு நம்மளுக்கு வந்து தெரில, பட் டார்கெட்டாக வந்து 18% வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு தான் நம்ம வந்து 20% அச்சீவ் பண்ணணுன்ற டார்கெட்டோடு நம்ம இருக்கோம். ஸோ 20% எத்தனால் பிளெண்டிங் வாஸ்
நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற டார்கெட்டை ரோட் மேப் ஃபார் எத்தனால் பிளெண்டிங் இன் இந்தியா 2020-2025 சொல்லியிருப்பாங்க. தென் க்ரூட் ஆயில் சப்ஸ்டியூட்டாக வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை சேவ் பண்ணலாம் நினைக்கிறோம். லைக் 1,13,007 crore வந்து நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரஃப் ஐடியா இருக்குது. லாங் டேர்ம் டேக் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுவாங்க, விச் இஸ் பிட்வீன் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ் அண்ட் எத்தனால் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற அக்ரிமெண்ட் தான் இந்த லாங் டேர்ம் ஆஃப் டேக் அக்ரிமெண்ட். இது வந்து ஸ்டேபிள் சப்ளை வந்து எத்தனால் சப்ளை வந்து இந்த எத்தனால் ப்ரொடியூசர்ஸ் ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு வந்து கொடுக்கணும். அந்த ஒரு லாங் அக்ரிமெண்ட் தான், அதுக்கு பேர் வந்து லாங் டேர்ம் ஆஃப் டேக் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை வந்து இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆல்சோ எத்தனால் பிளான்ஸோட டெடிக்கேட்டட் எத்தனால் பிளான்ஸ் எல்லாம் வந்து இனிஷியேட்டிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ E20 அண்ட் E100 ஃபியூவல்ஸ் வந்து அவைலபிள் பண்ணியிருக்காங்க ஃபார் ஃப்ளெக்ஸ் ஃபியூவல் வெஹிக்கிள்ஸ். அதாவது E20 அப்படின்னா எவ்வளோ பெட்ரோலில் எத்தனால் இருக்குது அப்படின்றது தான். ஸோ E20 அப்படின்னா 20% எத்தனால், 80% பெட்ரோலியம். E100னா 100% எத்தனால்லே க்ரியேட் பண்ண ஒரு ஃபியூவல். ஸோ இந்த 2 ஃபியூவலுக்கான அவைலபிலிட்டியும் வந்து இருக்கிறதுக்கான ப்ரொமோஷன்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தீஸ் ஆர் த வைடர் இம்பேக்ட். நம்ம ஆத்ம நிர்பார் பாரத்தோட இம்பேக்டாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தேட்ஸ் த திங். ஸோ CAV molasses வந்து பை ப்ராடக்ட் ஆஃப் சுகர் ப்ரொடக்ஷன். ஸோ தேட்ஸ் இட். நெக்ஸ்ட் வந்து ஸ்வாரேல் அப்படின்ற ஒரு சூப்பர் ஆப் இந்தியன் ரயில்வேஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய அப்ஜெக்டிவ் என்னென்னா, இதுக்கு முன்னாடி தனித்தனியாக இருந்த ஆப் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் மல்டிபிள் ரயில்வே சர்வீசஸ் இன்டூ அ சிங்கிள் பிளாட்ஃபார்ம். அப்படி என்ன சிங்கிளாக எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா, டிக்கெட் புக்கிங், PNR என்கொயரி, பிளாட்ஃபார்ம் புக்கிங், ஃபுட் ஆர்டரிங் அண்ட் கம்ப்ளைண்ட் லாட்ஜிங் எல்லாமே ஒரே ஆப்பில் இருக்க போது. அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. பிளாட்ஃபார்ம் அண்ட் பார்சல் புக்கிங், ட்ரெயின் அண்ட் PNR இன்கொயரிஸ். ஸோ ரியல் டைம் அப்டேட்ஸும் வந்து நம்மளுக்கு ட்ரெயினோட ஷெட்யூல்ஸ், பேசஞ்சர் நேம், ரெக்கார்டோட ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எல்லாமே தெரிஞ்சிடும். ஃபுட் ஆர்டரிங்கும் நம்மளுக்கு பண்ணிக்கலாம் இதே இதில். ரெயில் மாடட் அப்படின்னு நம்ம க்ரீவன்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அந்த கம்ப்ளைண்ட்டோட ப்ராசஸ் எப்படி இருக்குன்றதையும் இதில் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இது பீட்டா டெஸ்டிங்கில் இருக்குது. கூகுள் ப்ளே ஸ்டோர், ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயுமே இருக்குது. ரெயில் கனெக்ட் ஆர் UTZ மொபைல் ஆப், இது ரெண்டுலேயும் எக்ஸிஸ்டிங் யூஸராக இருந்தீங்கன்னா அதனுடைய லாகின் க்ரெடென்ஷியலை யூஸ் பண்ணியே இதுலேயும் வந்து லாகின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இஃப் நாட் நியூ யூஸராக இருந்தால் மினிமல் டேட்டா என்ட்ரி ரெக்குயர்மெண்ட்ஸோட யூ கேன் ஆட். அண்ட் யூசர் ஃபீட்பேக்கும் வந்து இந்த ஆப்பை பீட்டா டெஸ்டிங்லேருந்து நல்லபடியாக லான்ச் பண்ணுறதுக்கு உதவுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன் இந்த ரெயில் சூப்பர் ஆப் அப்படின்னா, சிங்கிள் சைன் ஆன், ரயில்வே சர்வீசஸ் எல்லாத்துக்கும் தனித்தனியாக இல்லாமல் எல்லாமே ஒரே இதில் இன்டகிரேஷன் சர்வீசஸாக தான் எல்லாமே ஒரே இதில் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். செக்யூர் லாகின் ஆப்ஷன்ஸ், எம்பின் யூஸ் பண்ணியும் பயோமெட்ரிக் ஆத்தென்டிகேஷனையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்வாரேல் சூப்பர் ஆப். தென் sci-fi சயின்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 2025ஓட தீம் என்னன்னு கேட்டிருக்காங்க. க்ரீன் ரெவல்யூஷன். கோவாவில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் பர்டிகுலர்லி ஆன் பனாஜி. ஸோ கோவா இந்த ஈவெண்ட்டில் வந்து ஃபில்ம்ஸ் ரிலேட்டட் டு டாக்டர் M. சுவாமிநாதன், ஹூ இஸ் த க்ரீன் ரெவல்யூஷன் ஃபாதர்னு சொல்கிறோம். ஸோ அவரோட அந்த சயின்டிஸ்டோட அக்ரிகல்ச்சர் அண்ட் சஸ்டைனபிலிட்டியை வந்து ஹானர் பண்ணுற விதமாக நிறைய விஷயங்கள் இதில் நடந்திருக்கு. கோவாவோட சீஃப் மினிஸ்டர் பிரமோத் சாவந்த் தான் இனாகுரேட் பண்ணுறாரு. ஆர்கனைஸ் பண்ணது வித்யான் பரிஷத் கோவா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட், இவங்க 2 பேரும் தான். இது ஒரு 4 நாள் ஈவெண்ட். க்ரீன் ரெவல்யூஷன்ற தீமில் எல்லா ப்ரோக்ராம்ஸுமே நடக்கும். டிக்னிட்டரிஸ் ப்ரெசன்ட் வந்து அதில் அந்த எந்த சயின்டிஸ்ட்டை ஹானர் பண்ணுற நினைக்கிறாங்களோ அவரும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. ஹூ இஸ் கால்ட் அஸ் த ஃபாதர் ஆஃப் க்ரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. அக்ரிகல்ச்சர் சயின்ஸில் ஹீ அச்சீவ்டு ஃபுட் செக்யூரிட்டி. தேர் வாஸ் அ புக். அந்த புக்கில் வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் க்ரோ ஆகிறதுனால, எக்ஸ்ட்ரீம் க்ரோத் இருக்கிறதுனால நம்மளோட ஃபுட் சப்ளை கம்மியாயிடும். ஸோ தேர் வில் பி அ கேப் பிட்வீன் த ஃபுட் சப்ளை அண்ட் பாப்புலேஷன். ஸோ ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே இந்தியா வில் பி த புவர் கண்ட்ரி ஆர் பாவர்ட்டிக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ அந்த இதுக்கப்புறம் அவசரமாக வி மேட் சம் கைண்ட் ஆஃப் ரெவல்யூஷன். ஸோ அதில் ஒன்று தான் இந்த க்ரீன் ரெவல்யூஷன். ஸோ டாக்டர் M. சுவாமிநாதன் was called as the father of green revolution in India. ஸோ சயின்டிஃபிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் கோவா என்னென்னவோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் டேக் அ லுக் அட் இட். ஏன்னா கோவா வந்து சயின்டிஃபிக் ரிசர்ச்சோட ஹப்பாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ தேட்ஸ் த திங்.
தென் இந்த ஃபெஸ்டிவலை வந்து லேட் மனோகர் பாய் பரிக்கர் அவரும் ஜெயந்த்ரோ சஹர்ஸ் புத்தே அப்படின்றவங்க 2 பேரும் தான் ஜாயின் பண்ணி ஸ்டார்ட் பண்ணாங்களாம். தென் தட்ஸ் த திங் ஹியர். நெக்ஸ்ட் ராம்சார் சைட் 2025 ஜார்க்கண்ட்லேருந்து ஆட் ஆகிருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன். விச் ஸ்டேட் ஹேஸ் ரிசீவ்டு ஃபர்ஸ்ட் எவர் ராம்சார் சைட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஜார்க்கண்டோடு சேர்த்து எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் சிக்கிம். ஸோ அது மட்டும் இல்லாமல் 2 பிளேசஸ் ஃப்ரம் தமிழ்நாடும் ஆட் ஆகிருக்கு. டோட்டலிங் 89. ஸோ 4 இது நியூவாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ராம்சார் ரெக்கக்னேஷன் ஃப்ரம் ஜார்க்கண்ட் அண்ட் சிக்கிம். ஜார்க்கண்டோடது என்னது உத்வா லேக். சிக்கிம் கிட்ட இருக்கிறது வந்து கெச்சிச்சியோ பல்ரி வெட்லேண்ட். அப்புறம் தமிழ்நாட்டிலேருந்து சக்கரை கோட்டை, தென் தீர்த்தங்கள். இப்போ தமிழ்நாட்டில் 20 ராம்சார் சைட்ஸ் வந்து இருக்குது. 20 ராம்சார் சைட்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் ஆர் ஹையஸ்ட் வெட்லேண்ட் ராம்சார் சைட்ஸ் இருக்கிற ஸ்டேட்டாக தமிழ்நாடு இருக்குது. February 2, 1971 ராம்சார் விச் இஸ் இன் ஈரான் அதில் சைன் பண்ண ஒரு கன்வென்ஷன். பட் நம்ம இந்தியாவில் வந்து February 1, 1982 தான் வந்து அதை ஃபோர்ஸ் கொண்டு வந்தோம். அதுக்கப்புறத்துலேருந்து we do have now 89 total ராம்சார் sites in India. ஸோ டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ்க்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் 3024.86 crore வந்து ஃபண்டு வந்து டிஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எந்த ஃபண்டு பர்டிகுலராக இந்த ஒரு 3027 crore அப்படின்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட். ஸோ ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் ஃபண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக ஜென்ரலாக என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் 3024.86 crore வந்து டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் சப்டிவிஷன்ஸ் இருக்குது. லார்ஜஸ்ட் அலோகேஷன் வந்து ட்ரஃப்ட் ப்ரோன் ஏரியாஸ்க்காக, அதுவும் பர்டிகுலராக 12 ஸ்டேட்ஸுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. 2022.16 crore வந்து ட்ரஃப்ட் மிட்டிகேஷனுக்காக. ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டாக லைட்னிங் சேஃப்டி ப்ரோக்ராமும் வந்து 10 ஸ்டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 186.78 crore லைட்னிங் ரிலேட்டட் டெத்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அதை ப்ரிவெண்ட் பண்ணணுன்றதுக்காக. ஃபாரஸ்ட் ஃபயர் மேனேஜ்மெண்ட் பிளான்ட்டுக்காக 19 ஸ்டேட்ஸுக்கு 818.92 crore வந்து 144 ஹை ரிஸ்க் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு வந்து இந்த ஒரு அமௌண்ட் போய் சேரும். ஹை லெவல் கமிட்டி மீட்டிங் விச் இஸ் சேர்டு பை நம்ம ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த விஷயங்கள் எல்லாமே. அந்த கமிட்டி மெம்பர்ஸில் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌஹான், நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மனும் வந்து இதில் இருந்திருப்பாங்க. ஸோ ட்ரஃப்ட் ப்ரோன் ஏரியாஸ்க்கு பிரேக் டவுன் ஆஃப் அலோகேஷனில் ஃபஸ்ட்டு ட்ரஃப்ட் ப்ரோன் ஏரியாஸ்க்கு தானே ஹையஸ்ட் அலோகேஷன். ஸோ 2022.16 crore வந்து டோட்டல் காஸ்ட். சென்ட்ரலோட ஷேர் வந்து 1200 crore சொல்லலாம். 12 ஸ்டேட்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. லைட்னிங் சேஃப்டி மிட்டிகேஷனுக்கு 186.78 crore 10 ஸ்டேட்ஸுக்கு. ஃபாரஸ்ட் ஃபயர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு 818.92 crore. சென்ட்ரலோட ஷேர் 690.63 crore. 144 ஹை ப்ரியாரிட்டி டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஃப்ரம் 19 ஸ்டேட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் டிசாஸ்டர் ரிஸ்க் மிட்டிகேஷன் அப்ரூவல்ஸ் என்னென்னா அர்பன் ஃப்ளட் ரிஸ்க் மிட்டிகேஷனுக்கு இவ்வளோ கோடி, கிளாசியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட் இது ஏன் கொடுத்தாங்கன்னா சிக்கிமில் ஒரு இந்த கிளாசியர் அவுட்பர்ஸ்ட் நடந்து ஒரு லேக் உருவாகி அந்த லேக்கிலேருந்து ஃப்ளட்டு வந்து நிறைய பேர் இறந்து போனாங்க. ஸோ அப்போது இந்த ஒரு அலோகேஷன் கொடுத்தாங்க. அதில் 4 ஸ்டேட்டுக்கு 150 crore கொடுத்தாங்க. லேண்ட் ஸ்லைடு ரிஸ்க் மிட்டிகேஷனுக்கு 1000 crore 15 ஸ்டேட்ஸுக்கு கொடுத்தாங்க. ஸோ ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் ரிலேட்டட் டு ஸ்டேட்ஸ்க்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க சோஃபார்னா ஸ்டேட் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், ஸ்டேட் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட், நேஷ்னல் டிசாஸ்டர் மிட்டிகேஷன் ஃபண்ட். ஸோ இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவலில் பிரிக்கிறாங்க. அதில் வந்து ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் அண்ட் மிட்டிகேஷன் ஃபண்டுன்னு பிரிக்கிறாங்க. ஸோ ரெஸ்பான்ஸ் ஃபண்டுனா என்னென்னா ஒரு ப்ராப்ளம் ஆனதுக்கப்புறம் அந்த இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு தொகையும், அது எதனால் நடந்துச்சுன்னு அந்த ப்ராப்ளமை ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சால்வ் பண்ணுறதுக்கானது தான் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட். மிட்டிகேஷன் ஃபண்ட் என்னென்னா இப்படி ஒரு ப்ராப்ளம் இந்த இதில் ஏற்கனவே நடந்திருக்கு, அந்த ப்ராப்ளம் இதனால தான் நடந்திருக்கு. எஸ்பெஷலி ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்லைனாக இருக்கலாம். இப்போ லைட்னிங் அரெஸ்டர் அந்த இடத்துல நிறையா இருக்குது. ஒரு ஏதாவது ஒரு ஹையஸ்ட் பிளேஸ் இருந்துச்சுன்னா லைட்னிங் அரெஸ்டர் வைக்கிறது அப்படின்லாம் வந்து வருமுன் காக்கிறது, அதுதான் மிட்டிகேஷன். ஸோ மிட்டிகேஷன் ஃபண்ட் தனியாக, ரெஸ்பான்ஸ் ஃபண்ட் தனியாக. ஸோ இது ரெண்டும் வந்து முடிஞ்சா தட்ஸ் இட். ஸோ இதை வந்து இஃப் யூ வாண்ட் டு see இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துக்கலாம்.
ஸோ ரயில்வே பட்ஜெட் 2025க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2.65 lakh crore. ஸோ நம்ம வந்து ரயில்வே பட்ஜெட் தனியாக வந்து கொடுக்கறதில்ல. வி ஸ்டாப்ட் ரிலீஸிங் ரயில்வே பட்ஜெட் தனியாக ரிலீஸ் பண்ணுறதை வந்து நிப்பாட்டியாச்சு. ஸோ 2017-18 ரயில்வே பட்ஜெட் 2017-18 அப்போ ரிலீஸ் பண்ண பட்ஜெட்லேருந்தே வந்து நம்ம ரயில்வே பட்ஜெட்டை வந்து மர்ஜ் பண்ணி ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போது வந்து ஜஸ்ட் ரயில்வே பட்ஜெட்டில் எவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஜஸ்ட் பிஐபியில் வந்ததுனால வி ஆர் சீயிங். ஸோ அந்த பட்ஜெட்டில் வந்து 2.65 lakh crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க 100% எலக்ட்ரிஃபிகேஷன் அண்ட் ஹை ஸ்பீட் ரயில்வே நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷனுக்காக. பட் இதில் தேர் இஸ் அ கன்சர்ன் தட் பேசஞ்சர் அம்யூனிட்டிஸ் அண்ட் ஃப்ரைட் காரிடோர்ஸோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ டோட்டல் அலோகேஷன் இஸ் 2.65 lakh crore. லாஸ்ட் இயருக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு சேஞ்சும் இல்லை. அதுதான் இந்த நியூஸோட ஹைலைட். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 2.52 lakh crore. ஸோ நம்மளோட கவர்மெண்ட் வந்து நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம கோவிட் டைமில் மக்கள் கையில் பணம் இல்லை, எல்லோரும் லாக் ஆகியிருக்காங்கன்ற போது நிறைய வெல்ஃபேர் ஸ்கீமுக்கு நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை பற்றி கவலைப்படாமல், ஃபிஸ்கல் டெஃபிசிட்னா ஃபஸ்ட் என்ன, நம்மளோட பட்ஜெட் செஷன் பார்த்துருந்தீங்கன்னா நேற்று யூ மைட் நோ. ஸோ நம்மளோட ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அதில் வர, அதாவது கடன் நம்ம எவ்வளோ வாங்குகிறோம், தட் இஸ் த ஃபிஸ்கல் டெஃபிசிட்னு ஷார்ட்டாக சொல்லலாம். பட் தட் இஸ் நாட் த பர்ஃபெக்ட் டெஃபினேஷன். பட் ரெவென்யூ மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணோன்னா ஃபிஸ்கல் டெஃபிசிட். ஸோ அந்த இதில் வந்து நம்ம நிறையா செலவு பண்ணோம் கவர்மெண்ட். ஸோ அதுக்கப்புறம் வி கான்ஸ்டன்ட்லி ஃபிஸ்கல் டிசிப்ளினில் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வி ஆர் எய்மிங் டு ரெடியூஸ் த ஃபிஸ்கல் டெஃபிசிட். அப்போ நம்மளோட டெஃபிசிட் கம்மியாகணும், கடன் வந்து நம்ம வாங்காமல் கம்மி பண்ணணும் அப்படின்னா நம்ம ரெவென்யூ வந்து கம்மியாக்கணும், ரெவென்யூ அதிகமாக்கணும், நம்மளோட செலவுகளை கம்மியாக்கணும். ஸோ செலவுகளில் கம்மியாக்குறது வந்து நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர்லேயே வந்து நம்மளோட பட்ஜெட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 11.11 lakh crore வந்து எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லியிருந்தாங்க. பட் சோஃபார் 10.58 சம்திங் தான் வந்து செலவு பண்ணியிருக்காங்க. தட் இஸ் நம்மளோட ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெண்டிச்சரை கவர்மெண்ட் வந்து கம்மி பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜூலையில் அனௌன்ஸ் பண்ணதை வந்து ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி ரெவென்யூ இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா வி ஹாவ் டு டூ மெனி திங்ஸ். ஸோ அதுவும் வந்து ட்ரை பண்ணுறாங்க. பட் எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தா ஃபிஸ்கல் டெஃபிசிட் கண்ட்ரோல் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். பட் அது வந்து நம்மளோட இந்தியாவோட க்ரோத்தை வந்து ஸ்பாயில் பண்ணும். ஸோ தேட் இஸ் அ கன்சர்ன். பட் ஆல்சோ வி ஹாவ் டு ஸ்டே டிசிப்ளின் டு அவர் ஃபிஸ்கல் டிசிப்ளின். ஸோ அதையும் மெயின்டைன் பண்ணணுன்றதுனால இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. 79.33% வந்து யூட்டிலைசேஷன். அதான் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் பட்ஜெட்டில் சொன்னதை 79% தான் யூட்டிலைஸே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ கொடுத்துருந்தாங்கன்னா 2.45 lakh crore. ஸோ யூஸ்வலாக ஒரு பட்ஜெட்டில் என்னென்ன இருக்கும், பட்ஜெட் அட் அ கிளான்ஸ்ன்றது தான் நம்மளுக்கு வந்து தேவைப்படுறது. பட்ஜெட்டில் என்ன மாதிரிலாம் இருக்கும்னா ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு தான் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும், ஃபினான்ஸ் பில் இருக்கும், எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் படி மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட்டும் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜிக் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டும் இருக்கும். அதுக்கப்புறம் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சரோ அது எக்ஸ்பெண்டிச்சர் பட்ஜெட் ரெசிப்ட்டு, அதுக்கப்புறம் பட்ஜெட் அட் அ கிளான்ஸ்ன்னு இருக்கும். அந்த பட்ஜெட் அட் அ கிளான்ஸை தான் வந்து நம்ம எல்லோரும் யூஸ்வலாக படிப்போம். தென் மெமரண்டம் எக்ஸ்பிளைனிங் த ப்ரொவிஷன் இன் த ஃபினான்ஸ் பில். அதுக்கப்புறம் அவுட்புட் மானிட்டரிங் ஃப்ரேம்வொர்க், நம்மளோட கீ ஃபீச்சர் ஆஃப் த பட்ஜெட் 2025-26 அப்படின்னு ஒன்று இருக்கும். அது வந்து தனி பிடிஎஃபாக யூ மைட் சி ஒரு கீ ஃபீச்சர் தான் வந்து நம்ம லிவின் அண்ட் நாவும் நடத்திருப்பாங்க. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து பட்ஜெட் அட் அ கிளான்ஸ்ன்றது வர்றது தான். தென் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் 24-25. ஸோ யூஸ்வலாக ஒரு பட்ஜெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பட்ஜெட் 2025-26 இருக்கா, இதில் 3 விஷயங்கள் இடம்பெறும். அதாவது ஆக்சுவல்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2023-24, அதுக்கப்புறம் ரிவைஸ்டு எஸ்டிமேட் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 2024-2025 அண்ட் பட்ஜெட்டட் எஸ்டிமேஷன் ஆஃப் ஃபினான்ஷியல் இயர் 25-26. இது என்னதுன்னா ஆக்சுவல்ஸ் அப்படின்னு என்ன சொல்கிறாங்களா, முடிஞ்சு போன ஃபினான்ஷியல் இயர்
2023 to 24 அதில் வந்து என்ன தான் நடந்துச்சு, என்ன அவங்க வந்து பட்ஜெட்டை ஒன்று போட்டிருப்பாங்க, பட் ஆக்சுவலாக எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்கன்றதை வந்து இந்த பட்ஜெட்டில் தான் சொல்ல முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர் பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணும்போது 2 months பேக் இருந்திருக்கும், 2 months கிட்ட நம்மள்கிட்ட மிச்சம் இருந்திருக்கும். அப்போ நம்மளால் ஆக்சுவல் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் ஆகிருக்கு, எவ்வளோ ரெவன்யூ வந்திருக்குன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இந்த வருஷம் வந்து ரிவைஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ சொல்கிறாங்களா, நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்போது ஆக்சுவல்ஸில் வந்து இந்த இது வந்துடும். இந்த இயர், இந்த நடந்துகிட்ருக்க இயரோட ஆக்சுவல்ஸ் வந்து நெக்ஸ்ட் பட்ஜெட்டில் தான் நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ உண்மையிலேயே ரெவன்யூ வந்திருக்கு, எவ்வளோ உண்மையிலேயே எக்ஸ்பெண்டிச்சர் ஆயிருக்கு அப்படின்றது அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். ஸோ அது வரையும் வி ஹேவ் த டேட்டா ஆஃப் ரிவைஸ்டு எக்ஸ்பெண்டிச்சர் தான். ஸோ பட்ஜெட்டட் எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்னா, நான் இந்த வரப்போகிற ஃபினான்ஷியல் இயர் 2025 to 26 இதெல்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், இவ்வளோக்கு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணலான்னு நாங்கள் ஐடியாவில் இருக்கோம் அப்படின்ற ஒரு ஜிஸ்ட் மட்டும்தான் இருக்கும். இதெல்லாம் எங்களோட பிளான் அப்படின்றது மட்டும்தான் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த 3 important things in the budget we have to see. ஆல்சோ கஸ்டமர் அம்யூனிட்டிஸ் பட்ஜெட் வந்து ரெடியூஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரைட் காரிடார் கார்பரேஷன் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து கட் ஆகிருக்கதா வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. இதன் மூலயமா இம்பேக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா, லாஜிஸ்டிக் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து டிலே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பப்ளிக் செக்டார் யூனிட் அண்ட் ஜாயின்ட் வெஞ்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. இதன் மூலயமா ரயில்வேயோட PSU மாடர்னைசேஷனும் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரயில்வேயோட ஃப்ரைட் அண்ட் எலக்ட்ரிஃபிகேஷன் டார்கெட்லாம் இருக்குது. லைக் 1.6 billion tons பை மார்ச் 2025 நம்ம பண்ணணும், ஃப்ரைட் கெப்பாசிட்டியை என்ஹான்ஸ் பண்ணணுன்ற டார்கெட்லாம் இருக்குது. அப்படி பண்ணால் செகண்ட் லார்ஜஸ்ட் கார்கோ ரயில்வே நெட்வொர்க் குளோபலி ஆஃப்டர் சைனா இந்தியாவாக தான் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து இப்போ ஸ்லோ டவுன் ஆகும். 100% எலக்ட்ரிஃபிகேஷன் ரயில்வே நெட்வொர்க் வந்து வரப்போகிற ஃபினான்ஷியல் இயரில் வந்து கோலாக நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதுவும் வந்து அச்சீவ் பண்ண முடியாதோ அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒப்பீனியன்ஸ் எழுதுவாங்கள்ல அவங்க. 280 km/h ஸ்பீட் ட்ரெயின்ஸ் எல்லாம் வந்து BEML அண்ட் NHRCLோட சேர்ந்து பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ BEML பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், அவங்களும் வந்து NHSLRC அப்படின்றது என்னதுன்னா நேஷ்னல் ஹை ஸ்பீட் ரயில் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்னு. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்பீட் ட்ரெயின்ஸ் வந்து கொலாபரேட்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி புல்லட் ட்ரெயின் ப்ராஜெக்ட் வந்து பண்ணலான்ற மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கான அலோகேஷன் வந்து பட் கம்மியாயிட்டிருக்கு. ஸோ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கொடுத்தாங்க, பட் இந்த ஃபினான்ஷியல் இயரில் கம்மி பண்ணியிருக்காங்க. ஆல் திஸ் ரிடக்ஷன் இன் அலோகேஷன் எல்லாமே வந்து நம்ம ஃபிஸ்கல் டெபிசிட்டை கம்மியாக வைக்கணும் அப்படின்றது தான். தென் தீஸ் ஆர் த ஃப்ளீட் எக்ஸ்பேன்ஷன் இன் ஐடியா, பட் இதெல்லாம் நடக்குமான்றது இப்போ டவுட் தான். 3 lakh crore இன் ஃபினான்ஷியல் இயர் 25-26 ஃபர்ஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி வந்து பேசஞ்சர் ரெவன்யூ டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் வந்து டார்கெட். ஸோ இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட எந்த ஆர்டிக்கல் நம்ம கவர்மெண்ட்டை வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ண வழிவகுக்குது அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஆர்டிக்கல் 112. ஸோ அதுதான் வந்து நம்மளோட பட்ஜெட் ப்ராசஸிங்க்கு உள்ள கான்ஸ்டிடியூஷனல் நம்பர். ஸோ லீகல் ஃப்ரேம்ஒர்க் ரிலேட்டட் டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இதை பற்றிலாம் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்காக பட்ஜெட்டோட ஸ்டாட்டிக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்போது தாக்கல் பண்ணாங்க அப்படின்னா April 7, 1860. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் டைம். பிரிட்டிஷ் ரூல் கிட்ட இருக்கும்போதே நம்மளோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க. இண்டிபெண்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பட்ஜெட் எப்போது அப்படின்னா November 26, 1947. அப்போ இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டரான R.K. ஷண்முகம் செட்டி அவர் தான் வந்து பட்ஜெட் தாக்கல் பண்ணார். அதுக்கப்புறம் மொராராஜி தேசாய் அப்படின்றவர் தான் வந்து மோஸ்ட் நம்பர் ஆஃப் பட்ஜெட் தாக்கல் பண்ணவர். ஸோ அவர் வந்து 10 பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணியிருப்பார். மொராராஜி தேசாய் அப்படின்றவர். ஸோ ரொம்ப ஹேண்ட் ரைட்டிங் மோசமாக தான் இருக்கும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபினிஷ் இட் வித்தின் த டைம், அதனால தான். அதுக்கப்புறம் வந்து 9 பட்ஜெட் வந்து நம்ம சிதம்பரம் அவர் வந்து தாக்கல் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் 8 பட்ஜெட் தாக்கல் பண்ணது 2 பேர், பிரணாப் முகர்ஜி அண்ட் நம்ம நிர்மலா சீதாராமன் மேம், இவங்க 2 பேரும். ஸோ 8 பட்ஜெட்ஸ் தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த 11 AM பட்ஜெட்டை வந்து எப்போலேருந்து தாக்கல் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா 1999 to 2000 ஒரு பட்ஜெட் வந்து நம்ம ரெடி பண்ணி பேசியிருப்பாங்க இல்லையா. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து 11 AM மாற்றினாங்க.
அதுக்கு முன்னாடி 5 PM இருந்துச்சு. ஸோ அதை வந்து மாற்றினாங்க. அப்போ அந்த இது ஃபஸ்ட் டைம் அந்த 11 AM பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ண ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாருன்னா யஷ்வந்த் சின்ஹா அப்படின்றவர். அதுக்கப்புறம் 2017 to 18 தான் நம்மளோட ரயில்வே பட்ஜெட்டை வந்து மர்ஜ் பண்ணிட்டோம். அண்ட் 1 Februaryலேருந்தும் நம்ம கொண்டு வர ஆரம்பித்தோம். ஸோ அது ரெண்டுமே இந்த பட்ஜெட்லேருந்து பண்ணது. பட்ஜெட்டை யார் ரிலீஸ் பண்ணுறா அப்படின்னா பட்ஜெட் டிவிஷன் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். ஸோ இதை தான் பேசிக் திங்ஸ் ஆஃப் பட்ஜெட்டை யூஸ்வலாக 1 February கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு ஒர்க்கிங் டே இன் February. ஒருவேளை இன்டர்வியூவில் இப்போ நீங்கள் வந்து IBPS POக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா 1 February சண்டேவாக இருந்துச்சுன்னா எப்போ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க? சண்டேவாக இருந்தாலும் ரிலீஸ் பண்ணுவான்னு கேட்டால் நோ, ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் டே. ஸோ தேட்ஸ் த திங். தென் லிஸ்ட் ஆஃப் பட்ஜெட் டாக்குமெண்ட்ஸ் என்ன மாதிரியெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றத வந்து ஏற்கனவே நம்ம இதுக்கு முன்னாடி இந்த செஷனில் பார்த்தோம் இல்லையா, அது வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் வந்து யூஸ்வலாக பட்ஜெட்டில் வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் பில் அண்ட் அப்ராப்ரியேஷன் பில். ஸோ இது ரெண்டும் இருக்கும். அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட் இந்த யூஸ்வலாக வந்து ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் செக்ஷன் டுகெதராக வந்து யூனியன் பட்ஜெட்டில் இருக்கும். லைக் நம்மளோட பட்ஜெட்டில் ரெவென்யூ அண்ட் கேபிட்டல் இது ரெண்டும் இருக்கும். இதில் தான் வந்து தனித்தனியாக பிரியும். லைக் அதனுடைய பர்டிகுலர் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ், அப்புறம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் ரிசிப்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அந்த ரெவென்யூ ரிசிப்ட்ஸில் வந்து டேக்ஸ், நான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறையா இது இருக்குது. ஸோ இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆர்டிகல் 112. அது தவிர்த்து என்ன மாதிரியான ஆர்டிகல்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் வந்து நம்ம பார்க்கணுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 266 ஆர்டிக்கல் படி கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, CFI, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து எதெல்லாம் இந்த ஃபண்டுக்குள்ளே வரும் அப்படின்னா ஆல் ரெவன்யூஸ் ரிசீவ்டு பை கவர்மெண்ட். ஸோ ரெவன்யூஸ் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து இந்த ஃபண்டுக்குள்ளே தான் போகும். நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று தான் வச்சுருப்போம். அதுதான் நம்மளோட சேலரி அக்கௌண்ட்டாகவும் இருக்கும். பட் நம்மளாம் சின்ன வாட் டு சே ரொம்ப கம்மியான அளவில் வந்து நம்மளோட டிரான்சாக்ஷன்லாம் இருக்கும். பட் கவர்மெண்ட் இஸ் அ ஹியூஜ் பிக் என்டிட்டின்றதுனால அவங்களுக்கு வந்து தனித்தனியாக இருக்கும். 3 இது இருக்கும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, தென் கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அதுவும் வந்து CFI தான் இருக்கும், பட் நாட் த ஷார்ட் ஃபார்ம் வி எக்ஸ்பெக்ட். இது வந்து 267 கான்ஸ்டியூஷன் படி we can have. Then public account of India, அது வந்து 266 ஆர்டிக்கல். ஸோ இந்த 2 ஆர்டிக்கலுமே ஒன்று தான். ஸோ ஆல் ரெவன்யூஸ் ரிசீவ்டு பை கவர்மெண்ட் வந்து கன்சாலிடேட்டட், ஏதாவது எங்கே ஓகே கன்சாலிடேட்டட். ஸோ கன்சாலிடேட்டடில் என்ன இருக்கும்? ஆல் ரெவன்யூஸ் ரிசீவ்டு பை கவர்மெண்ட் வந்து இருக்கும். லைக் எந்ததுலேருந்துனா ரயில்வேஸ் இருக்குது, போஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, கவர்மெண்ட்டோட பப்ளிக் செக்டார் யூனிட் இருக்குது, இந்த மாதிரி எல்லா ரெவன்யூஸ். அதுக்கப்புறம் ஏதாவது லோன் வாங்கியிருக்காங்க, பாண்டெல்லாம் ரிலீஸ் பண்ணி லோன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த லோனும் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெஷரி பில்ஸோ இல்லை டேட்டட் செக்யூரிட்டிஸ் ஏதோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க, அதுலேருந்து அந்த லோன் அமௌண்ட் வரும்ல, அதுவும் வந்து இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவுக்குள்ளே தான் போகும். கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா, கண்டின்ஜென்சி ஃபண்ட். ஸோ இந்த கண்டின்ஜென்சி ஃபண்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு ஃபண்ட், ஒரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ்க்காக இருக்கிற ஃபிக்ஸ்டு ஃபண்டு தான் வந்து இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு மணி எடுக்கணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டில் போய் இந்த நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் வந்து டேபிள் பண்ணணும். இதுக்காக எனக்கு பார்லிமெண்ட் மீட்டிங் கொண்டு வந்து ஒரு பில்லு சப்மிட் பண்ணி இதிலேருந்து எனக்கு இப்போது அவசரமாக தேவை அப்படின்னு சொல்லி கண்டின்ஜென்சி ஃபண்டுலேருந்து நான் எடுக்க போகிறேன்னு டேபிள் பண்ணணும். அவங்க ஒத்துழைப்பு கொடுத்தா தான் தே கேன் டேக் மணி ஃப்ரம் திஸ். ஸோ இல்லைன்னா இந்த அமௌண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஒருவேளை அவங்க இந்த இதுலேருந்து எடுத்தாங்க அப்படின்னா இதை வந்து திரும்ப கன்சாலிடேட்டட் ஃபண்டிலேருந்து கொண்டு வந்து திரும்ப இதிலேயே வந்து போட்டு வச்சிடணும். ஸோ திஸ் இஸ் லைக் அ சேவிங்ஸ் அக்கௌண்ட் மாதிரி நம்மளுக்கு கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ இதில் வந்து யூஸ்வலாக 2021 வரையும் வந்து 500 crore தான் அந்த ஃபிக்ஸ்டு அமௌண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க. 2021-2022 என்ன பண்ணாங்கன்னா 30,000 crore
30,000 crore வந்து மாற்றிட்டாங்க. ஸோ கண்டிஜென்சி ஃபண்டில் வந்து இது. தென் பப்ளிக் அக்கௌண்ட்டில் வந்து என்னென்னா ஆல் பப்ளிக் மணி ரிசீவ்டு ஃப்ரம் த கவர்மெண்ட் அந்த இந்த இது இருக்குல்ல. ஸோ பப்ளிக் அக்கௌண்ட்டில் வந்து பப்ளிக் கிட்டேருந்து என்ன அமௌண்ட்லாம் வாங்கினாலும் அதர் தென் நம்ம கன்சாலிடேட்டட் ஃபண்டில் வந்து நம்ம லோன் வாங்கினா அந்த இது வந்து பப்ளிக் கிட்டேருந்து வாங்குவாங்க இல்லையா, பாண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளும் வாங்குவோம். ஸோ அது இல்லை. பட் அதர் தென் தேட் ஆல் பப்ளிக் மணி நம்மளோட ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்டு, பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு இதெல்லாம் வந்து நம்ம கட்டுறோம் இல்லையா. இபிஎஃப்ஓக்கு தான் ஜென்ரல் ப்ராவிடென்ட் ஃபண்ட் கட்டுறோம். பட் தட் அமௌண்ட் வில் கோ டு திஸ் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ அங்கே தான் போகும். ஃபிக்ஸ்டாக இதை வந்து பட்ஜெட்டில் வந்து இந்த பர்டிகுலர் இதுக்காக சொல்லி தான் எடுப்பாங்க. ஒரு வாட் டு சே, இந்த பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு பேங்கராகவோ ஒரு ட்ரஸ்டியாகவோ தான் ஆக்ட் பண்ணும் ஃபார் அவர் மணி, நம்ம பே பண்ணுற மணிக்கு. ஸோ அதை நம்மளை சப்மிட் பண்ணுற அந்த செக்யூரிட்டி டெபாசிட்ஸ் ஒரு ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்ஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாமே வந்து இந்த பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவில் தான் போய் இருக்கும். ஸோ எவ்ரி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் யூனியன் டெரிட்டரிலையுமே வந்து இந்த பர்டிகுலர் மூணுமே இருக்கும். 3 கன்சாலிடேட்டட் கண்டிஜென்சி அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியா. இது மூணுமே வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுங்களையும் இருக்கும். இதே வேலை தான் அந்த அக்கௌண்ட்ஸும் பார்க்கும். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்ஸ். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி வந்து இந்த டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்ன்னு சொன்னேன்ல, அது என்னென்னா ஆர்டிகல் 113 அதுக்கு வருது டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸுக்கு. அது என்ன பண்ணுவாங்கன்னா, கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாவில் இருந்து வரப்போகிற ஃபினான்ஷியல் இயருக்கு எனக்கு இவ்வளோ ரூபாய் வேணும், நான் வந்து இவ்வளோ ரூபாய் எக்ஸ்பெண்டிச்சர் வேணும், எனக்கு இதிலேருந்து நான் எடுத்துக்கட்டா அப்படின்னு லோக்சபாவில் கேட்கணும். அதுதான் வந்து நம்ம பட்ஜெட்டே. அதுதான் நம்ம பட்ஜெட் என்ன பண்ணுறாங்க, நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இதெல்லாம் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் அப்கமிங் இயருக்கு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம், இவ்வளோ அமௌண்ட் தேவைப்படுது, கன்சாலிடேட்டட் ஃபண்ட்லேருந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம். லோக்சபாவில் நீங்கள் வந்து பில் பாஸ் பண்ணுவாங்க, அந்த ஃபினான்ஸ் பில்லு அந்த அப்ரோப்ரியேஷன் பில்லெல்லாம் பாஸ் பண்ணிவிட்டு அது வந்து ஓகே சொன்னால் தான் தே கேன் பெர்மிட் பண்ணால் தான் எடுக்கவே முடியும். ஸோ அதுதான் இந்த ஒரு பர்டிகுலர் திங். ஸோ ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயர் 2025-26க்கு வந்து 1 or 2 டிமாண்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க. எல்லா டிமாண்ட்ஸும் வந்து ஓட்டு அண்ட் சார்ஜ் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாத்தையுமே சேர்த்து தான் வந்து இதில் இருக்கும். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், டோட்டல் கிராண்டு எல்லாம் சேர்த்து தான் இருக்கும். ஸோ தேட் இஸ் த திங் ஹியர். அண்ட் ஃபினான்ஸ் பில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டில் பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணும்போது அது ஃபினான்ஸ் பில்லாக தான் சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ஃபினான்ஸ் பில்லுக்கான ஆர்டிக்கல் வந்து 1110. ஸோ அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அபாலிஷன், ரெமிஷன், ஆல்ட்ரேஷன் ஏதாவது டேக்ஸஸில் பண்ண போகிறாங்க அதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் பில்லில் தான் வரும். அண்ட் யூஸ்வலாக இதை வந்து மணி பில் அப்படின்னு சொல்லுவாங்க ஆர்டிகல் 1110 படி. ஸோ இந்த பில்லும் வந்து பார்லிமெண்ட்டில் இப்போ நம்ம ஃபினான்ஸ் பில் நம்ம பார்லிமெண்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்காங்களே 75 டேஸ்க்குள்ளே இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ தேட் இஸ் நம்ம பட்ஜெட்டில் எவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லி ஃபினான்ஸ் பில் சப்மிட் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அது வந்து 75 டேஸ்க்குள்ளே பண்ணியிருக்கணும். ஆல்சோ நம்ம எஃப்ஆர்பிஎம் ஆக்டும் இருக்குது. ஸோ அது கீழேயும் வந்து மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம்வொர்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் இதில் வந்து சொல்கிறது தான் இந்த வாட் டு சே வெயிட் எங்கேயாவது எழுதி காட்டுறேன். மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட் இதில் தான் வந்து நம்ம அந்த வாட் டு சே ஃபிஸ்கல் டெஃபிசிட் எவ்வளோ டார்கெட் வச்சுருக்கோம், ரெவன்யூ டெஃபிசிட் எவ்வளோ, ப்ரைமரி டெஃபிசிட் இதெல்லாம் வந்து கடைசியில் நேற்று பட்ஜெட் வீடியோலேயே வந்து நான் சொல்லியிருப்பாங்க கடைசியில். ஸோ தென் டேக்ஸ் ரெவன்யூ என்ன, நான் டேக்ஸ் ரெவன்யூ என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட டெப்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து மென்ஷன் பண்ணணும் பட்ஜெட்டில் அப்படின்றது வந்து எஃப்ஆர்பிஎம் ஆக்ட் வந்ததுக்கப்புறம் தான் வி ஆடட் தட். ஸோ அந்த இதில் வந்து வி ஹாவ் டு எக்ஸ்பிளைன், அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஹேஸ் டு எக்ஸ்பிளைன் எவ்வளோ நம்ம டார்கெட் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் த மேஜர் திங். மோஸ்ட்லி நான் இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு பட்ஜெட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃப்ளோ சார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐ ரைஸ் திஸ். ஸோ ஒரு பட்ஜெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, 2 ரெவன்யூ கேபிட்டல் இது 2 இருக்கும். ரெவன்யூவில் 2 இது இருக்கும், ரெவன்யூ ரெசிட்ஸ் அண்ட் ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல்லையும் ரெசிட்ஸ் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். ரெவன்யூவில் 2 இருக்கும், டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸ். ஸோ இந்த டேக்ஸ் அண்ட் நான் டேக்ஸில் என்னென்ன இருக்குன்றதும் இருக்குது. கார்பரேட் டேக்ஸ், டேக்ஸஸ் ஆன் இன்கம், வெல்த் டேக்ஸ், கஸ்டம்ஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு தனி லிஸ்ட் இருக்குது. அதில் உள்ள விஷயங்களுக்கும் தனி லிஸ்ட்டெல்லாம் இருக்குது. ஸோ அந்தளவுக்கு டீப்பாக நம்ம போவேனா. ஸோ ஒருவேளை ஃபிஸ்கல் டெஃபிசிட் ஆச்சு அப்படின்னா அதனுடைய
கவர்மெண்ட் வந்து என்ன வேலைலாம் அவங்களோட அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டில் வந்து யூஸ்வலாக சோர்சஸ் வந்து என்ன மாதிரியான வச்சுருப்பாங்க அப்படின்றத மட்டும் நம்ம வேணால் பார்த்துக்கலாம். மார்க்கெட் பாரோவிங்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இது. ஸோ கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டிஸ் மூலயமா தான் நம்மளோட எக்ஸ்ட்ரா தேவைப்படுற பணங்களை வந்து பூர்த்தி செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ அதில் வரது தான் இந்த T-bill அண்ட் டேட்டட் செக்யூரிட்டிஸ். தென் செக்யூரிட்டிஸ் அகேன்ஸ்ட் ஸ்மால் சேவிங்ஸ் வந்து செகண்ட் ஹையஸ்ட் திங். அதுக்கப்புறம் தான் எக்ஸ்டர்னல் டெப்ட்டும் ஸ்டேட் ப்ராவிடென்ட் ஃபண்டு மூலயமா வாங்கிப்பாங்க. ஸோ இந்த மார்க்கெட் பாரோவிங்ஸ்லேயே வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற T-bills அந்த மாதிரி டேட்டட் செக்யூரிட்டிஸ் தான் வந்து மேக்ஸிமம். ஸோ எக்ஸ்டர்னல் பாரோவிங்ஸ் ஏன் நம்ம வாங்குறதில்ல அப்படின்னா ஆப்வியஸாக டாலரோட எக்ஸ்சேஞ்ச், நம்மளோட ருப்பி எக்ஸ்சேஞ்ச்னால நம்மளோட ருப்பி டெஃபிசிட் ஆகிடுமோ, டெப்ரிஷியேட் ஆகிடுமோன்ற இதில் யூஸ்வலாக கவர்மெண்ட் வில் ஹேவ் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து பாண்ட்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரிலீஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ தேட்ஸ் த திங் ஹியர். ஸோ மோஸ்ட்லி நான் ஒரு பட்ஜெட்னா என்ன அப்படின்ற ஒரு ஜஸ்ட்டு கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ பிரசிடென்ட் தான் சொல்லணும், பட் பிரசிடென்ட் கிவ்ஸ் த பவர் டு த ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு டூ ஸோ. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெலாம் February 1 வந்து ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் மினிஸ்டர் போய் பிரசிடெண்ட்டை பார்ப்பாங்க. பிரசிடெண்ட் வில் கிவ் சம் ஸ்வீட். அங்கே உட்காந்து ஒரு டிஸ்கஷன் டேபிளில் நடக்கும். அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து வெளியில் வந்து அவங்களோட கேங்கோட ஃபோட்டோ கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்லிமெண்ட் வருவாங்க. அண்ட் தென் ஷி வில் பிரசன்ட். ஸோ பிரசிடெண்ட் வில் கிவ் த பவர் டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் டு டூ ஸோ. அதனால தட்ஸ் திங். 112 256 வந்து எந்த ஒரு டேக்ஸுமே வந்து இல்லை லெவியும் பண்ணக்கூடாது, கலெக்டும் பண்ணக்கூடாது பை த அத்தாரிட்டி லா. அதாவது நம்ம பார்லிமெண்ட்டில் சொல்லிடணும் எவ்வளோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. 266லேயும் வந்து எந்த ஒரு எக்ஸ்பெண்டிச்சரும் வந்து வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அப்ரூவல் பண்ணாமல் மேக் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு தான் அந்த 266 தான் வந்து அந்த பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் த 266ல் தான் கன்சாலிடேட்டட் ஃபண்ட் அண்ட் பப்ளிக் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா இது ரெண்டும் இருக்கும். ஸோ ஓரளவுக்கு நான் உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நடத்திட்டேன்னு நினைக்கிறேன். டைம் கன்ஸ்ட்ரைன் தான். ஸோ கொஞ்சம் டைம் கூட போனால் பார்க்க மாட்டேறீங்கன்ற ஒரு இதில் ஐ ஹேட் டு கீப் இட் சிம்பிள். ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் 2003 படி தான் வந்து நம்ம அந்த புதுசாக 2 அந்த வாட் டு சே அந்த 2 புது விஷயங்கள் வந்து வி ஆடட் இந்த ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான். ஏன்னா நம்ம நிறைய ஷாக்ஸ் இன் நம்மளோட எக்கனாமியில் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட் வந்து மேண்டேட்டடாக பண்ண ஆரம்பித்தோம். அந்த ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட்டில் 2 என்னது, மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி அண்ட் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட். இந்த ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட்டில் தான் வந்து நம்மளோட டார்கெட்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஃபிஸ்கல் டெஃபிசிட்டுக்கு எவ்வளோ, ரெவன்யூ டெஃபிசிட் எவ்வளோ அப்படின்றதெல்லாம். ஸோ இந்த மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க்குன்னு ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து நம்மளோட எக்கனாமியோட க்ரோத் எப்படி இருக்கும், நம்மளோட ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி வச்சுருக்கோம், ஜிடிபி க்ரோத் ரேட், டொமஸ்டிக் எக்கனாமி, எக்ஸ்டர்னல் செக்டார் ஆஃப் த எக்கனாமி ஹோலாக வேர்ல்டு லெவலில் எப்படி இருக்குது, நம்மளோட ஃபிஸ்கல் பேலன்ஸை எப்படி மெயின்டைன் பண்ண போகிறோம், அதுக்கான ஐடியா என்ன வச்சுருக்கோன்றதெல்லாம் சொல்லணும். அப்படின்றத வந்து இந்த 2003 ஆக்ட் படி தான் நம்ம வந்து அதை பண்ண ஆரம்பித்தோம். ஸோ நான் இது ஏற்கனவே சொன்னதெல்லாம் இங்கே இருக்கும். ஆனுவல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ஆர்டிகல் 112, டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் வந்து ஆர்டிகல் 113, அப்ராப்ரியேட் பில் வந்து 114 clause 3, ஃபினான்ஸ் பில் வந்து 110A, FRBM ஆக்ட் படி இந்த இதெல்லாம் வரும். மேக்ரோ எக்கனாமிக் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட், ஃபிஸ்கல் பாலிசி ஸ்ட்ராட்டஜி ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் ஃபிஸ்கல் பாலிசி ஸ்டேட்மெண்ட், மீடியம் டேர்ம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃப்ரேம் ஒர்க் ஸ்டேட்மெண்ட். ஸோ 2016 வரையும் ரயில்வே பட்ஜெட் செப்பரேட்டாக தான் ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தோம். 2017 தான் ரயில்வே பட்ஜெட்டை வந்து மர்ஜ் பண்ணோம். February 1 நம்ம பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ண ஆரம்பித்ததும் 2017 தான். தென் ஓட் ஆன் அக்கௌண்ட் வந்து எப்போ பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இன்டரிம் பட்ஜெட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அது அப்போ யூஸ் பண்ணுறது தான் இந்த ஓட் ஆன் அக்கௌண்ட். ஸோ இந்த இன்டரிம் பட்ஜெட் பண்ணும்போது என்ன ப்ராப்ளமாக இருக்குன்னா, அந்த பட்ஜெட் சப்மிட் பண்ணுறது February 1, most probably June or July they will have election. ஸோ இந்த March, April, June, ஒருவேளை ஜூலை வராங்கன்னே வச்சுப்போம். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் இடைப்பட்ட காலத்தில் தேவைப்படுற அமௌண்ட், எக்ஸ்பெண்டிச்சருக்கான அமௌண்ட் வந்து ஓட் ஆன் அக்கௌண்ட்டாக போவாங்க. இந்த 4-5 மந்த்ஸுக்கு எங்களுக்கு இவ்வளோ எக்ஸ்பெண்டிச்சர் தேவை அப்படின்னு இன்டரிம் பட்ஜெட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் டேர்ம் ஃபிஸ்கல் அப்ரூவல் ஃபார் கவர்மெண்ட் ஆப்ரேஷன் யூஸ்வலாக 2 monthsன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அது வந்து நம்ம எலெக்ஷன் நடக்கிற மந்த்தை பொறுத்து. ஸோ அதுக்காக இது பண்ணுவாங்க. ஆல்சோ திஸ் ஹேஸ் டெம்பரரி ஃபண்டிங் மெக்கானிசம்ன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
பட்ஜெட் ஸ்பீச் ஸ்ட்ரக்சர் வந்து பார்ட் ஏ பார்ட் பின்னு இருக்கும். நீங்கள் அந்த ஃபுல் பட்ஜெட்டை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஜென்ரல் எக்கனாமிக் அவுட்லுக் அண்ட் பாலிசி சேஞ்சஸ் வந்து பார்ட் ஏல இருக்கும். டாக்ஸேஷன் பற்றி பார்ட் பியில் தான் இருக்கும். ஸோ டிடிஎஸ் டிசிஎஸ் பற்றிலாம் வந்து பார்ட் பியில் தான் அவங்க சொல்லியிருக்கதை யூ கேன் சி. ஸோ பட்ஜெட் சம்மரி ஓரளவுக்கு பட்ஜெட்னா என்ன அப்படின்றத வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து தயவு செஞ்சு ஏதாவது கொஸ்டின் வந்துச்சுன்னா டூ ரீகால் அண்ட் ஒரு ஆன்சராவது எழுதிட்டேன்னு யாராவது சொன்னால் இட் வில் பி ஹாப்பி ஃபார் மீ. ஸோ தட்ஸ் இட். ஸோ யூனியன் பட்ஜெட்டில் டேக்ஸ் ரேட் ஃபார் இன்கம் பிட்வீன் 8 lakh to 12 lakh வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதனுடைய நியூ ரெஜிம் வந்து மாற்றிருக்காங்க இல்லையா. ஸோ 8 lakh to 12 lakhக்கான டேக்ஸ் ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் 10%. ஸோ அந்த பாக்ஸை வந்து தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. திஸ் இஸ் த பாக்ஸ். ஸோ 0 to 4 வந்து ஒன்றும் இல்லை, 4 to 8 5%. இது வந்து நியூ டேக்ஸ் ரெஜிம்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருந்தது. ஸோ ஓல்டு டேக்ஸ் ரெஜிமில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறைய டிடக்ஷன்ஸ்லாம் வந்து இது பண்ணுவாங்க. லைக் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மோஸ்ட்லி தே வில் ஆப்ட் ஃபார் particularly those who are in அந்த 2003-04க்கு முன்னாடி வேலைக்கு போனவங்க who has the accessible to pension, they do opt for old pension தான். ஏன்னா அதில் நிறைய ரீஃபண்ட் இருக்குது, நிறைய டிடக்ஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அதுலேருந்து விட்டு நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு யாரும் வரமாட்டாங்க. நம்ம மேண்டேட்ரியும் பண்ண முடியாது நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஸோ ஆப்ஷனல் தான் சொன்னால் நியூ டேக்ஸ் ரெஜிமுக்கு வரமாட்டாங்க யாரும். அப்படின்றதுனால நியூ டேக்ஸ் ரெஜிமை மோஸ்ட்லி இந்த கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க தே ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட் அப்படின்றதுனால. பிகாஸ் லாஸ்ட் டைம் வந்து 7 lakhக்குள்ளே இருந்துச்சு அவங்களோட வாட் டு சே ஆனுவல் சேலரினா நோ டேக்ஸ்ன்னு சொன்னதுனால டக்குன்னு ஓல்டுலேருந்து நியூக்கு மாறியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த டேக்ஸ் இல்லைன்றதுக்காக ஒரு தடவை மாறிட்டா தே கான்ட் கோ பேக். அதனால நியூ டேக்ஸ் ரெஜிமில் கொண்டு வர்றதுக்கு என்ன தான் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சு புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. பட் இதுவும் வந்து ஐ ஹோப், ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் கேட்டு பார்க்கும்போதே தே செட் நோ ஓல்ட் டேக்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி என்ன பண்ணுறாங்கன்னு. ஸோ நியூ டேக்ஸ் லேப் மாற்றிருக்காங்க. 12 lakh வரையும் இருந்துச்சுன்னா ஆக்சுவலாக யூ ஹாவ் டு பே. இந்த வரையும் வந்து 12 lakh வரையும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா திஸ் அமௌண்ட் யூ ஹாவ் டு பே பண்ணதுக்கப்புறம் அவங்க திரும்ப கொடுப்பாங்க, இயர் எண்டில் டிடெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ திரும்ப ஆக்சுவலாக பே பண்ணணும். 12 lakh வரையும் நான் அப் டு 4 lakh தான் நீங்கள் வந்து கட்டவே தேவையில்லை. எனக்கு 4 lakh வரையும் தான் என்னோடய ஆனுவல் சேலரி இருக்குது அப்படின்றத வந்து நீங்கள் காமிக்கலாம். 12 lakh வரையும் இருந்துச்சுன்னா யூ ஹாவ் டு பே அண்ட் ரிபேட் கொடுத்துருவாங்க. ஸோ தட் இஸ் த திங் ஹியர். ஸோ அதனுடைய பர்சன்டேஜ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமே வந்து இன்னும் மாடிஃபை பண்ணி ஃப்ரீயாக மக்களுக்கு ஈஸியாக மக்களுக்கு புரிகிற விதமா ஒரு பில்லு வந்து இன்னும் 1 weekல நான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பட்ஜெட் அப்போ சொன்னாங்க. ஸோ அந்த பில்லும் என்னன்னு சொல்லி we can see. டிடிஎஸ் ஆன் ரெண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6 lakhக்கு வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் வந்து சம்திங் விச் வி ஹாவ் டு என்ன சொல்கிறது, ஒரு வரவேற்கிற விஷயம். நிறைய விஷயங்கள் பண்ணியிருந்தாங்க இந்த பட்ஜெட்டில், விச் இஸ் டேக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ் அப்படின்றது தான் டிடிஎஸ் அண்ட் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் தான் டிசிஎஸ். ஸோ டிசிஎஸ் ஃபார் எஜுகேஷன் அப்ராட் பண்ணுறவங்களுக்கு வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து டேக்ஸ் எக்ஸம்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இன்கம்மில் வந்து டேக்ஸ் ஃப்ரீயாக 1 lakh வரையும் தே டோன்ட் வாண்ட் டு பே டேக்ஸ். அதுக்கப்புறம் இருந்துச்சுன்னா தே ஹாவ் டு பே டேக்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து டேக்ஸ் ரிலேட்டடாக. ஸோ இந்த டேக்ஸ் ரிலேட்டட்னா என்ன பார்ட் ஏல இருக்குமா பார்ட் பியில் இருக்குமா அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லெட்ஸ் சி கிளாஸ் ஒழுங்கு கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு. ஏன்னா தொண்டை தண்ணி வந்து நானும் 2 hours கட்டிகிட்ருக்கேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் எக்கனாமிக் க்ரோத் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அசட் மானிட்டைசேஷன் பிளான் வந்து வச்சுருக்காங்க 10 lakh crore நெக்ஸ்ட் 5 yearsக்கு வந்து இந்த ஒரு டார்கெட். தென் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1.5 trillion அலோகேட் பண்ணியிருக்காங்க. மேரிடைம் டெவலப்மெண்ட் ஃபண்டுன்னு சொல்லி 25,000 crore. கவர்மெண்ட் வந்து 45%, ப்ரைவேட் வந்து 51% பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தென் டார்கெட் ஃபார் 100 gigawatt நியூக்ளியர் எனர்ஜி டெவலப்மெண்ட் டார்கெட் வந்து 2047க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து கொஞ்சம் தான் இருக்கும். எல்லாமே பார்க்கணுன்னா நம்ம பட்ஜெட் செஷன் தனியாக பார்க்கலாம். ஸோ if you're interested, do comment in the comment section below. ஸோ கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்ம ஈஸ்ட்ராம் போர்ட்டல் வந்து நேஷ்னல் டேட்டா பேஸ் ஃபார் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ்க்கான ஒரு நேஷ்னல் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த ஈஸ்ட்ராம் போர்ட்டல் வந்து இருக்குது. யூ கேன் ரெஜிஸ்டர் இன் ஈஸ்ட்ராம் போர்ட்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அந்த கிளாஸை கவனிச்சிருந்தீங்கன்னா ஈஸ்ட்ராம் போர்ட்டலில் எந்த ஏஜ் லிமிட்லேருந்து எந்த ஏஜ் லிமிட்குள்ளே ரெஜிஸ்டர் பண்ணலான்னு ஒரு ஏஜ் லிமிட் கொடுத்துருந்தேன். அதையும் வந்து ஞாபகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தென் இப்போ வந்து அதில் கிக் ஒர்க்கர்ஸையும் வந்து ஆட் பண்ணி அவங்களுக்கான ஒரு ஐடி கார்டு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. தென்
பிஎம் ஸ்வநிதி ஸ்கீம் மோஸ்ட் டிசிப்ளின்டு பிளேயர் இந்த ஹிஸ்ட்ரினா ஸ்வநிதி ஸ்கீமோட அவைல் பண்ண அந்த பாரோவர்ஸ் தான் அப்படின்னு வந்து ஒரு ஆர்டிக்கிளே வந்திருக்கு. ஏன்னா அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக அவங்க வந்து அந்த லோனை ரீபே பண்ணாங்களாம். அதனால அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது யூபிஐ லிங்க்டு கிரெடிட் கார்ட்ஸும் வந்து இஷ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்சோ அவங்களுக்கான பேங்க் லோன் அமௌண்ட்டும் வந்து ஆக்சுவலாக கூட்டியிருந்தாங்க. பட் இங்கே இல்லை. ஓகே, இஃப் அதெல்லாம் வந்து ஃபுல் செஷன் வேணும்னா சொல்லுங்கள், வி கேன் சி. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கோ மச் இன் டு இட். ஆக்சுவலாக அது ஒவ்வொன்றையும் நான் வந்து 3 தடவை படித்து முடிச்சிட்டேன். அந்த மொத்த பிடிஎஃப் 56 பேஜ் உள்ள யூனியன் பட்ஜெட் பிடிஎஃப் வாஸ் ஸோ இன்ட்ரெஸ்டிங். நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் எக்ஸ்பெண்டிச்சரோட மேஜர் ஒரு சார்ட் வந்து நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. எந்த பர்டிகுலர் எந்தெந்த செக்டாருக்கு எவ்வளோ அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் டிஃபென்ஸ் தான் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும். ஸோ டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ இந்த வருஷம் 50.65 lakh crore. ஸோ அது வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் 4.4% இருக்கணும். இது எல்லாத்தையும் நான் த டைம் ஃபார் த செஷன் இஸ் டேக்கிங் ஸோ லாங். எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்குது. 56 பேஜும் வந்து நான் பார்த்துட்டேன். அண்ட் தட் வாஸ் ஸோ குட். பட் தனி செஷன் ரிவிஷன் மாதிரி வேணும்னா டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செஷன் பிலோ, வி ஷால் சி. ஸோ ஒருத்தவங்க வந்து கேட்டிருந்தாங்க ரிவிஷன் செஷன் வைங்கன்னு. ஸோ இது வந்து இன்றைக்கி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஐ குடன்ட் டூ. ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து சீப்பராக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் ஷுல்மி அப்படின்ற ஃப்ரோசன் ஃபிஷ் பேஸ்ட்டை வந்து கம்மியாக இருக்குது. ஆல்சோ நிட்டட் வாட் டு சே எங்கேயும் இருந்துச்சு நிட்டட் ஃபேப்ரிக்ஸ் அதெல்லாம் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. ஃப்ளாட் பேனல்ஸும் வந்து காஸ்ட்லியாக இருக்குது. இது 2 மட்டும்தான். பட் இதெல்லாம் வந்து ஏன் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. தென் இதெல்லாம் வந்து சீப்பராக இருக்குது. லைக் லைஃப் சேவிங் மெடிசன்ஸ், லைக் 36 கிரிட்டிக்கல் ட்ரக்ஸ்க்கான பேசிக் கஸ்டம்ஸ் டியூட்டி வந்து எக்ஸம் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரானிக் குட்ஸுக்கு வந்து 5%, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்கு கம்மி பண்ணியிருக்காங்க. EVs அண்ட் மொபைல் ஃபோன் பேட்ரிஸ்லாம் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. லெதர் குட்ஸ், அந்த சுல்மின்னு சொல்லக்கூடிய மெரைன் ப்ராடக்ட்டுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஹேண்டிகிராஃப்ட்ஸ்க்கு, ஃபேப்ரிக்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் மெஷினரிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ காஸ்ட்லியானது 2 ஐட்டம், ஃப்ளாட் பேனல் டிஸ்பிளேவும் நிட்டட் ஃபேப்ரிக்ஸும். எதெல்லாம் சீப்பர் ஆச்சுன்றத ஜஸ்ட் நேம்ஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு இமேஜும் இருந்துச்சு, நான் எடுத்து வச்சேன். பட் ஐ குடன்ட் ஆட், அது ரொம்ப நேரம் ஆகிடும் அப்படின்றதுனால. டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அலோகேட்டட் இன் திஸ் ஃபினான்ஷியல் இயர் எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. விச் இஸ் 11.21 lakh crore. So 0.9% increase. Effective capital expenditure அப்படின்னா சென்ட்ரல் ப்ளஸ் ஸ்டேட் இது ரெண்டும் என்ன effective capital expenditure அப்படின்றதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. தட் இஸ் effective capital expenditure of the government ஓட ஃபார்முலா என்னது? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக் பண்ணுறது ப்ளஸ் கிராண்ட் அண்ட் எய்ட் ஃபார் கேபிட்டல் அசட்டுக்கு க்ரியேட் பண்ணுறதுக்காக கிராண்ட் அண்ட் எய்ட் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதையும் சேர்த்து தான் வந்து எஃபெக்டிவ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொல்லுவோம். அது வந்து இந்த வருஷம் 4.3% ஆஃப் த ஜிடிபி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் வந்து டோட்டல் அலோகேஷன் ஃபார் டிஃபென்ஸ் தான் வந்து பார்த்தோம். நான் தான் சொன்னேன்ல, லார்ஜஸ்ட் வந்து டிஃபென்ஸ்க்கு தான் வந்து அலோகேட் ஆகிருக்கு. ஸோ தட் இஸ் 6.81 lakh crore. 9.83% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. செகண்ட் வந்து ரூரல் டெவலப்மெண்ட், தேர்ட் ஹோம் அஃபேர்ஸ், ஃபோர்த் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைடு, ஃபிஃப்த் வந்து எஜுகேஷன். ஸோ இதில் வந்து ரயில்வே வந்து அன்சேஞ்சாக இருக்குதுன்னு கொடுத்துருப்பாங்க. அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு 50 year இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன்ஸ் டு ஸ்டேட்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஆல்சோ செகண்ட் அசட் மானிட்டைசேஷன் பிளானை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அசட் மானிட்டைசேஷன் பிளான்ஸ் வந்து 2021 to 2025 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது முடிஞ்சதுனால 25 to 30க்கு செகண்ட் அசட் மானிட்டைசேஷன் பிளான். ஸோ நம்மளோட அசட்டை மானிட்டைஸ் பண்ணி லைக் லீஸுக்கு விட்டு சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழி. ஸோ அதன் மூலயமா 10 lakh crore வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு கிடைக்குன்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ ரிவைஸ்டு எஸ்டிமேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய, நான் அதை ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி ஃபார் திஸ் ஃபினான்ஷியல் இயருக்கு ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 15.1 lakh crore சொல்லி கம்மி பண்ணியிருக்காங்க இல்லையா? நான் சொன்னேன் இல்லையா, ஃபிஸ்கல் டெஃபிசிட்டை மெயின்டைன் பண்ணணுன்றதுக்காக நம்ம எக்ஸ்பெண்டிச்சரை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அதான் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டில் தெளிவாக தெரிஞ்சிருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்க ரிவைஸ் எஸ்டிமேட் வந்து அதே மாதிரி தான் கம்மியாக இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இருந்தது வந்து இவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அர்பன் சேலஞ்ச் ஃபண்ட் அப்படின்ற ஒரு ஃபண்டு மூலயமா சிட்டி ரீடெவலப்மெண்ட்டுக்கும் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சானிடைசேஷனுக்கு 1 lakh crore வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டா எல்லாமே வந்து வி கேன் சி செப்பரேட்லி இன் ஒன் செப்பரேட் வீடியோ. நான் இந்த பட்ஜெட்டோட அந்த ஃபுல் இதுவும் வந்து கொண்டு வரேன். உங்களுக்கு ஒருவேளை நீங்கள் படித்த பட்ஜெட் கரெக்டாக நீங்கள் படிச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு 4 to 5 questions கேட்குறேன். அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் பட்ஜெட்டை கரெக்டாக படித்து முடிச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். இஃப் நாட்
ஸோ வி ஷால் ஹாவ் அ ரிவிஷன் செஷன். த ஃபர்ஸ்ட் இஸ் தீம் ஆஃப் த பட்ஜெட். இந்த வருஷம் பட்ஜெட்டோட தீம் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். அண்ட் நம்ம வந்து பட்ஜெட்டில் வந்து ஒரு பர்டிகுலர் இந்த கரீப், யூத், அன்னதத்தா, நாரி, ஞான் அப்படின்னு சொல்லி இந்த ஞானை வந்து ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் ப்ராட் ஏரியாஸாக பிரித்தாங்க. அந்த நம்பர் என்ன, எத்தனை ப்ராட் ஏரியாஸாக பிரித்தாங்க அப்படின்றது செகண்ட். தேர்ட் வந்து ஒரு கதை மாதிரி ஜேர்னி ஆஃப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கதை சொல்லியிருந்தாங்க. அந்த ஜேர்னி ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட் அந்த ஜேர்னி ஆஃப் டெவலப்மெண்ட்டில் இருக்கிற இன்ஜின் எத்தனை, அப்படி இன்ஜின் எத்தனைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இன்ஜின் என்னென்னு உங்களுக்கு அந்த 4 இன்ஜினோட நேமும் தெரியுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ 4th கொஸ்டின், நேம் ஆஃப் த இன்ஜின். அதுக்கப்புறம் இந்த ஜேர்னி ஆஃப் டெவலப்மெண்ட்லேயே வந்து ஃபியூவல்னு சொல்கிறது எதை சொல்கிறாங்க, நம்மளோட ஃபைனல் டெஸ்டினேஷன் அண்ட் கைடிங் ஸ்பிரிட் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். இது போக தேர் இஸ் நிறைய நடுவில் வந்து டேட்டாஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் நீங்கள் ஃபெமிலியர் ஆகிருக்க மாட்டிங்கனாலும் இந்த 5 பாயிண்ட்ஸும் வந்து ஒரு பட்ஜெட் படித்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த 5 பாயிண்டில் ஏதாவது ஒன்று கூட தெரியலனாலும் revisit your budget session. தெரிஞ்சிருந்தா you do comment in the comment section below. So if not, we will have a separate session on Sunday, or the revision session மாதிரி. So that's it for today. All the best for your exams. And யோகி கலை அப்படின்றவங்க வந்து revision session வேணும் at the end அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் அந்த குவிக் ரீகால் செஷன். பட் இன்றைக்கி வந்து இதுவே 1 hourக்கு மேலே இருக்குது, 1 hour 12 minutes கிட்ட இருக்குது. ஸோ I'll have surely from tomorrow. Thank you.